सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर 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 नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुगशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கதையாக பார்த்துன்னு வரோம். அதில் அகல்யை சாப மோட்சணத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அகலி கௌதமருக்கு பிறந்தவர் தான் சதானந்தர்ன்ற மகாத்மா. அவர் ஜனக மகாராஜாவுக்கு குலகுருவாக இருக்கின்றார். சதானந்தர் புரோகிதராகவும் குலகுருவாகவும் இருக்கின்றார். ஜனக மகாராஜா யாகசாலையில் தான் ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரும் பிரவேசிக்கிறார்கள். அப்போ விஸ்வாமித்திரரை வரவேற்கிறார். விஸ்வாமித்திரரை உபசரித்து முதல் மகாத்மாக்களை உபசரித்து பிறகு தான் பகவானை உபாசிக்க வேண்டும் என்பதனால் முதல் மகாத்மாவை வரவேற்று விட்டு அவருக்கு அர்க்கிய பாத்தியெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணி பூர்ணகமும் கொடுத்து வரவேற்று அதற்கு பிறகு தான் லக்ஷ்மணரில் பார்க்குறார். லக்ஷ்மணரில் பார்த்தா அப்படி வர்ணிக்கிறார். நடையில் சிங்கம் போலவான், காளை போலவான் அப்படிலாம் வர்ணிக்கிறார். அவர் அதுக்கு பிறகு தேவலோகத்திலிருந்து தேவர்களே அது இறைவனே இறங்கி வந்துட்டாங்களா, அந்த தேவாதி தேவனே இறங்கி வந்துட்டாங்க ரெண்டு பேரும், இந்த இடமே பிரகாசிக்குது அப்படின்லாம் வர்ணிக்கிறார். ரொம்ப அந்த பரபிரம்மஸ்வரூபம் என்னென்னா டைரெக்டாக பரபிரம்மம் பகவான் அப்படின்னு சொல்லலையே தவிர, ஆனால் அதுக்கு தகுந்த எல்லா லட்சணங்களையும் வர்ணிக்கிறார் ஜனக மகாராஜா. அங்கங்கே வால்மீகி பகவானுடைய அந்த பகத்துவத்தை பிரகடனப்படுத்தின்னு தான் போகிறார். எங்கேயுமே பகவானுடைய பெருமையை குறைக்கலை. எல்லா இடத்துலையும் பகவானுடைய பெருமையை உயர்த்தின்னு தான் வர்றார். பாகத்துக்கு நரன் மாதிரி சொல்லி வர்ணிக்கிறாரே தவிர அங்கங்கே மகாத்மாக்கள் எப்படி சொன்னாங்கன்றது அப்படியே நான் சொன்னால் என்னுடைய காவியத்துக்கான புகழ்ச்சியாக ஒரு நாயகனை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்தந்த மகாத்மாக்கள் அங்கங்கே சொன்னதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காண்பிக்கிறார். விஸ்வாமித்திரரே பார்த்தார். அகம் வேத்மி மகாத்மான்னு விஸ்வாமித்திரக்கே தெரிஞ்சு போச்சு பரமாத்மான்னு. அதே சமயத்தில் ஜனக மகாராஜாவும் பார்த்தார். தேவதுல்ய அவர் மகாத்மாக்கள் பகவான்றது தெரிஞ்சு போச்சு, இந்த இடமே பிரகாசிக்குதுன்னு சொல்கிறார். ஜனக மகாராஜா சுமதின்ற ராஜா தெரிஞ்சிங்கன்னா வசிஷ்டர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பகவான்றது. ஆனால் பெத்த அப்பா தசரதருக்கு தான் பகவான்னு தெரியக்கூடாது, பிள்ளையாக தெரிஞ்சால் போதும். அதுதான் அந்த அஜ்ஞானம் தான் அழகே. அஜ்ஞானம்னு சொல்கிறோம், அது அஜ்ஞானம் கிடையாது, அதுதான் ஞானத்தில் சிறந்த ஞானம். அதுதான் தன் பிள்ளையா வாத்சல்ய பாவத்தை வெளிப்படுத்துறது. அதனால்தான் பகவானே தசரதத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டார். தசரதர் கொடுத்தா விஸ்வாமித்திரருக்கு கிடைப்பார் ராமர். அப்படின்னு தான் அப்படி பக்தர்களுக்கு தன்னை ஒப்படைச்சிட்டார் பகவான். மகா ஞானிகளாக இருக்கலாம், தபஸ்விகளாக இருக்கலாம். மகா தபஸ்வி விஸ்வாமித்திரர், மகா ஞானி யோகீஸ்வரர். ஓகே இருக்கட்டுமே. ஆனால் சிறந்த பாகவதர் அல்லவா தசரத சக்கரவர்த்தி. அவர் கொடுத்தா விஸ்வாமித்திரர் கிடைப்பார், உலகத்துக்கு கிடைப்பார். இல்லைன்னா வச்சுக்க உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு இல்லையா. எவ்வளோ ராட்சரில் வதம் பண்ணி உலகத்து தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிச்சிட்டு சாதுக்களை ரட்சித்து துஷ்ட நிக்கிரகம் பண்ணுறது எதனால்னா ராமரை காட்டுக்கு தசரதரை அனுப்பிச்சதுனால்தான். அனுப்பலைண்ணா இல்லை விஸ்வாமித்திரோட அனுப்பலைண்ணா இப்போ தர்மத்தை நிலைநாட்ட முடியுமாண்ணா இல்லை. பொட்டியில் கிடக்கிற பொருள் மாதிரி தான் அப்படியே இருக்கும். குடத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒளி குடத்தில் மறைக்க வைத்த விளக்கு போல் தான். அதுக்கு உலகத்துக்கு வெளிச்சம் தராமல் குளத்துலேயே வெளிச்சம் கொடுத்துருந்தா என்ன பிரயோஜனம்?
அது மாதிரி அயோத்தியிலேயே ராமச்சந்திரமூர்த்தி இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது உலகத்துக்கு வெளிச்சமாகனா தசரதத்துலேருந்து பிடுங்கணும், வேறு வழி கிடையாது. தசரதரே வெளியே அனுப்பினா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதான் கைகை வரம் கேட்குற மாதிரி கேட்டு தசரதரே கொடுத்தா தான் முடியும் உலகத்துக்கு. தேவர்களே இந்த தேவர்களுக்கு அவதாரம் பண்ணிடலாம். பகவான் பக்தனுக்கு அகம் பக்த பராதீனன்றதுக்கு அர்த்தம் என்ன? நான் பக்தனுக்கு வசப்பட்டுவேன், பக்தன் என்னை அனுப்பிச்சா உங்களுக்கு நான் உதவுறேன். அவ்வளோ 33 கோடி தேவர்களும் ஒன்று தான், ஒரு தசரதரும் ஒருத்தர் தான். தசரதரை அனுமதிக்காமல் தேவர்களுக்கோ உலகத்துக்கு கூட நன்மை செய்ய முடியாது. ஏன்னா தசரதர் அப்படிப்பட்ட பாகவதர், அப்படிப்பட்ட பரம பக்தர், அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாச பக்தர், அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கநாத பக்தர், அப்படிப்பட்டர். அதனால் சாதாரணமான அப்போ பாருங்கள், அவர் அனுமதித்தா உலகத்துக்கு ராமர் கிடைப்பார். பக்தர்கள் கொடுத்தா தான் பகவான் நமக்கு கிடைப்பார். நாம் பகவானை நோக்கி 1000 பிரார்த்தனை பண்ணலாம், 1000 பண்ணலாம். ஆனால் பக்தர்கள் ஒரு கடாட்சம் பண்ணிட்டாங்கன்னா, கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, அது பிறகு நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். பகவான் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அப்போது தசரதர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு குடத்தில் மறைத்து வைக்கப்பட்ட விளக்கு போல் இருந்தார். அதான் புரிஞ்சு. அதனால் பகவான் தான் என்றைக்கும். பகவான் என்றைக்குமே பகவான் தான். ஆனால் பக்தர்களுக்கு வசப்பட்டவர். அவருக்கு சுதந்திரம் கிடையாதான் பகவானுக்கு. அகம் பக்த பராதீனம், பக்தர்களுக்கு வசப்பட்டவர் பகவான். சரி, இப்போது ஆனால் அந்த விஸ்வாமித்திரர் எப்படியாப்பட்ட குருநாதர்? இப்போ சதானந்தர் சொல்கிறார், விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்ல போகிறார். இப்போது அதாவது சொல்ல போகிற, அதாவது குசிக வம்சத்திற்கு ரத்தன தீபம் போல விளங்கும் இந்த மகானுடைய சரித்திரத்தையும், யார் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தையும், அவருடைய தபசையும் மகிமையும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் கேளும் அப்படின்னு பகவானுடைய பெருமையை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்க, பகவானிடத்திலே மகான்களுடைய பெருமையை சொல்கிறார் சதானந்தர். அப்போ மகான்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கார், இதுதான் சொல்ல வந்தேன். தசரதர் கொடுத்தா தான் ராமர் கிடைப்பார். அவர் மகான்கள் அனுக்கிரகம் பெற்றால் தான் நமக்கு பகவான் கிடைப்பார். அதனால் மகான்களுடைய பெருமையை நிறைய பேசணும். பகவானுடைய பெருமையை பேசுறதை விட அடியார்களுடைய பெருமையை பேசுறது தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக பகவான் கிடைப்பான். அடியார்களை அவமதிச்சுட்டு பகவானை என்ன தான் இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாலும் பகவான் கிடைக்க மாட்டான். பகவானை மட்டும் இழுத்து பிடிச்சிக்கிறேன், அடியாரெல்லாம் அவமதிக்கிறேன் அப்படின்னா எப்படி கிடைப்பான்? அதனால் அடியார்களுடைய பெருமைகளை எவ்வளோ பேசுகிறையோ அது பகவானுக்கே சந்தோஷம். சரி, சுச்சிர சமஸ்தியம். அதனால் நீண்ட காலமாக சிரமப்பட்ட சாஸ்திரங்களில் சிரமப்பட வேணாம். மகானுடைய பெருமையை பேசினா சுலபமாக பகவான் தேடி வந்துடுவான், அவனை தேடி வந்துடுவான். அதனால் விஸ்வாமித்திரருடைய பெருமை, அதுவும் விஸ்வாமித்திரர் யார்? பகவானுடைய குரு, அஸ்திரோபதேசம் பண்ண குரு, எல்லா கதைகளும் அப்படிப்பட்ட ஞானோபதேசம் செய்த குரு. ஞானம் எப்படி வழங்குவாங்க? கதைகள் மூலமாக சொல்லியிருக்கார் ஞானத்தை. சரி, அப்படியாப்பட்ட விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்ல போகிறார், பார்க்கலாம். குசிக வம்சத்திற்கு ரத்தன தீபம் போல விளங்கும் இந்த மகானுடைய, இந்த விஸ்வாமித்திரருடைய சரிதத்தையும் தபசையும் மகிமையும் எனக்கு தெரிந்தவரையில் சொல்லுகிறேன் கேளும் என்றார் சதானந்தர். அதாவது பிரம்மாவிற்கு குசர் என்ற ஒரு புத்திரர் இருந்தாராம். அவர் சகல வித்திகளின் நிபுணராம். தர்ம ரகசியங்களை அறிந்து அதை அனுஷ்டிக்கக்கூடியவராம். தர்மத்தை தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்கக்கூடியவராம். யார்? குசர் என்ற பிரம்மபுத்திரர். அதே சமயம் மக்களுடைய நன்மையே கோரினவர், சத்ருக்கள்லாம் ஜெயித்தவர், வெகு காலம் அரசாண்டு இருக்கார். அவருடைய புத்திரன் தான் குசநாபர் என்று ஒரு தார்மீகர், நல்ல தர்மாத்மா. அவருடைய புத்திரன் தான் காதி என்று பிரசித்தி அடைந்தவர். அவருடைய புத்திரன் தான் இந்த விஸ்வாமித்திர மகரிஷி. இவர் அநேக ஆயிரம் வருஷங்கள் வரையில் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். ஃபஸ்ட்டு அப்போல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் விளையாட்டாக வாழ்வாங்க. அப்படி அநேக ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தாராம். ஒரு கால் சதுரங்க சைன்யத்துடன் இந்த விஸ்வாமித்திரர் தன் சேனை சைன்யங்களோட, அப்போ கௌசிகர் பேர், குசிக வம்சத்தில் வந்ததுனால பூமியை சுற்றி வந்தார் சதுரங்க சைன்யத்தோட. சதுரங்க சைன்யம் தெரியுமா? ரதப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலார் படை அப்படின்னு சொல்லக்கூடிய சதுரங்க சைன்யங்கள். அவையோட சுற்றி வந்தார்.
அப்போ நாடு நகரம் அப்படியே சுற்றின்னு வரும்போது, நகரங்கள்லாம் அப்படியே சுற்றிட்டு வரும்போது அப்புறம் ஆறுகளை கடக்கிறார், ஏரிகளை கடக்கிறார், மலை வனம் புண்ணியாசிரமங்கள் அதெல்லாம் கடந்து அதெல்லாம் பார்த்து கொண்டே பல அக்ஷயணி சைன்யத்தோட வசிஷ்ட அப்படியே வரும்போது கடைசியில் வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போனார். எல்லாத்துலேயும் சுற்றின்னு வராரு, களைப்பாயிட மாட்டாரா? அது அந்த வசிஷ்டருடைய ஆசிரமம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்கிறார், நிறைய பட்சிகள்லாம் வந்து மகான்கள் இருக்கிற இடத்துல வந்துன்னா சாநித்தியம் பெருகி இருக்கும். அங்கே இயற்கை வளங்கள்லாம் செழிச்சிருக்கும். மகான்கள் இருக்கிற இடத்துல பார்த்தா அந்த ஆசிரமமே, அந்த பறவைகள் பட்சிகள்லாம் கூட அங்கே அஹிம்சா அந்த 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 வந்துட்டு போயின்னு இருக்குமா. அங்கெல்லாம் அதான் சொல்கிறேன், செழிப்பாக இருக்கும் அந்த இடம். வந்து மகான்கள் இருக்கிற இடத்துல எல்லா ஜீவராசிகளும் வந்து அடைக்கலம் போகக்கூடிய இடம் அது. மகான்கள் சிரமங்களை போக்கக்கூடிய ஆசிரமம், அப்படிப்பட்ட இடம் வசிஷ்டருடைய ஆசிரமம். அது வந்து பல வகை பட்சிகளாலும் மிருகங்கள்லாம் கூட, இப்போது நாய், பூனை, பன்றி, மான், முயல், புலி, சிங்கம் எல்லாம் ஒன்றா விளையாடுது. அப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் கூட அங்கே வாசம் செய்யுது. அப்படி பட்சிகளும் மிருகம் நிறைந்து அங்கே இவங்க மட்டும் கிடையாது, இந்த மிருகங்கள் பட்சிகள் மட்டும் கிடையாது, இவைகள்லாம் வந்து சார்ந்து இவைகளுக்கு மட்டும் அடைக்கலம் கிடையாது. சித்த, சாரண, கந்தர்வ, கிண்ணற, தானவ, பிரம்மரிஷி, தேவரிஷி, மகரிஷிகள்லாம் ஆனந்தமாய் வசிக்கக்கூடிய ஸ்தலமாக அது. வசிஷ்ட மகரிஷியுடைய ஆசிரமமே அப்படி இருக்குது. பிரம்மலோகம் போல பிரகாசிக்கிறது. வசிஷ்டரே பிரம்மதேவர் புத்திரர் தான் இல்லையா? அதுக்கு பிறகு தான் அவரே ஒரு சாபத்தினால அதுக்கப்புறமா ஊர்வசியினுடைய புத்திரனாக தோன்றினார் அப்படின்னு பின்னாடி பாகவத்தில் வருது. ஆனால் பிரம்மதேவர் புத்திரர் தான் வசிஷ்டர். சரி, ஃபஸ்ட்டு அப்படி பிரம்ம ரிஷி, தேவரிஷி, மகரிஷிகள்லாம் ஆனந்தமாக வசிக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்ததான் ஏதோ வசிஷ்டருடைய ஆசிரமமே. அங்கெல்லாம் மான்கள்லாம் பயம் இல்லாமல் சஞ்சரித்ததான். எல்லாமே ஒன்றா விளையாடும். அஹிம்சா பிரதிஷ்டை. அங்கே அஹிம்சா மகான்கள் இருக்கிறதுல வந்து அங்கே குரூரமான ரஜோகுணம், தமோகுணம் தலையெடுக்காது. சுத்த சாத்வீகம் மட்டுமே இருக்கும் அங்கே. அப்படிப்பட்ட இடம் அங்கே சாந்தி நிலவக்கூடிய இடம். யாருன்னா ரொம்ப சிரமப்பட்டு பண்ணால் மகான்களுடைய ஆசிரமத்துக்கு போனாவே என்ன நினச்சின்னு வந்தோம், எந்த கவலையோடு வந்தோம், எந்த கவலையை தெரிவிக்க வந்தோம் அந்த மகாத்மாக்கள் இடத்துல அப்படின்னு போகும்போதே மறந்துடுவாங்களாம். ஏதோ சொல்ல வந்தோம் மறந்துட்டேனே. அது மறக்கடிக்கிற இடம்தான் மகான்களுடைய ஆசிரமங்களே. அப்போ கடும் தபஸ் செய்து சுத்தி அடைந்த எண்ணிறந்த மகாத்மாக்கள் அங்கே எப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தபஸுனால அக்னியை போல தேஜஸால் ஜொலித்து கொண்டு இருந்தாங்களாம். அங்கே இருக்கிற வசிஷ்டர் மட்டும் இல்லை, வசிஷ்டர் கூட அங்கே மகாத்மாக்களே, தேவரிஷிகள், பிரம்ம ரிஷிகள்லாம் அங்கே இருக்கிறாங்களாம். அப்போ தேஜஸால் ஜொலித்து கொண்டு இருந்தாங்களாம், அங்கே வசித்து கொண்டாங்களாம். சிலர் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாம்பார், வடை, பாயசம், அதெல்லாம் கிடையாது. இந்த அக்னி பக்குவம்லாம் கிடையாது, இயற்கை பக்குவம் தான். அக்னி பக்குவத்தினால் ஆனப்பட்ட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இயற்கை பக்குவத்தினால் ஆன கிழங்கு, வேறு அதான் வேரில் பழக்கக்கூடிய கிழங்கு, பழங்கள், இவைகளை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் காய்ந்த சருகுகள்லாம் தெரியுமா, புல், அந்த புற்களை, இலைகளை, வெறும் காய்ந்த சருகுகளை அதை சாப்பிட்டு ஜீவிச்சு நிற்பாங்களாம். ருசியாக நம்ம சாப்பிட்றோமே உணவுகள், அது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி ரிஷிகள்லாம் அப்படி அங்கே அந்த ஆசிரமத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெறும் காற்றை மட்டும் உணவாக கொண்டுலாம் வாழ்ந்துருக்குறாங்க தெரியுமா. தபஸ், தேஜஸ். ஆத்மாவுக்கு எது பசி? அந்த ஆத்மஸ்வரூபத்தில் ரமிக்கிறவங்களுக்கு பசி, தாகம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, பலா அதிபலான்ற மந்திரம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம இந்த சாப்பாடு, வீடு, வேலை, சம்பாதிக்கணும், குடும்பம், குழந்தை குட்டி, இந்த 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழற நமக்கு இதுக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாமே போச்சு. வெளியே வந்தால் தானே தெரியும். மகான்களை, அப்படிப்பட்ட சாதுக்களை ஆசிரிச்சால் தானே தெரியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு. எப்படிங்க வாழ முடியும்னு? வெறும் கிழங்கு பழங்களை சாப்பிட்டுன்னு எப்படிங்க வாழ முடியும்? நீ ஏதோ உயிர் ஜீவிக்கிறதுக்காக வாழறார்களே தவிர, அதாவது வசதிகளாக, ஆடம்பர தேவைகள்லாம் மனுஷனாக ஏற்படுத்தி எல்லாத்தையும் ஏற்படுத்தின்னு கெட்டு குடிச்சவராக போயிட்டான்.
எதுக்கான தேவையில்லாத ஆசைகளை இவனே கிரியேட் பண்ணிக்கிறான். 4 பேரை பார்க்குறான், பார்த்த உடனே நாமளும் ஏன் இப்படி வசதிகளாக வாழக்கூடாது, அப்படிலாம் வசதியாக வாழ்ந்தால் தான் கௌரவம்னு நினைக்கிறான். கடைசியில் ஒரு நாள் செத்து போகிறான். இவைகளை ஒன்று கூட கொண்டு போகிறதில்ல, இந்த ஆடம்பர தேவைகள் ஒன்று கூட கொண்டு போகிறதில்ல. ஆனால் மகான்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, நமக்கு இதான் உலகம்னு நினச்சின்னு இருக்கோம். இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து பாருங்கள், மகான்களுடைய உலகத்தை பாருங்கள், அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த ஆசிரமத்தில் நம்மளை கொண்டு போகிறாரு பாருங்கள், யார் வால்மீகி மகரிஷி. இந்த மகாத்மாக்களாக கொஞ்சம் கண்ணை திறந்து பார், அங்கே எப்படி பட்சிகள்லாம் மிருகங்கள்லாம் அந்த இடத்துல விரோத பாவம் நீங்கி எப்படி ஆனந்தமாக வசிக்கின்றது பார். அந்த வசிஷ்டருடைய ஆசிரமே பிரம்மலோகம் மாதிரி திகழ்கிறது பார். அவங்க ரிஷிகள்லாம் அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க. நீ சொல்கிறியே இதெல்லாம் இருந்தால் தான் நான் வாழ முடியும், இதெல்லாம் வகை வகையாக சாப்பிட்டா தான் நான் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு சத்து, அப்படி இப்படின்னு சொல்கிறேன். என்னென்னவோ போடுறாங்க, அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும், அதெல்லாம் ஒன்று ஓட்ஸு அதெல்லாம் என்னென்னவோ சாப்பிட்றாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. எளிமையான உணவுகள், சுலபமாக ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை வச்சுட்டு மந்திர பலத்தினால பகவத் தியானத்தினால அப்படி அக்னி போல் வெடிக்கிறாரா, பிரகாசிக்கிறாரலாம். அதுபோல் ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுல எல்லா சக்தியும் கிடைச்சிடும். தேகத்தை போஷிக்கிறதுனால விட ஆத்மாவை போஷிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அப்போ சிலர் கிழங்கு வேறு பழங்களை மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்கிறார்கள். சிலர் பார்த்தா என்னென்னா சருகுகள், அதான் சொன்னால் காய்ந்த இலைகள், அந்த புல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்வாங்களாம் சிம்பிளாக. சிலர் வந்து என்ன வெறும் ஜலத்தை மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான், தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சு அவ்வளோதான் குடிச்சிட்டு தபஸில் போய் உட்காந்துருவாங்க, கடுமையான தபஸில் இருப்பாங்க. பழங்கள்லாம் சாப்பிட்லாம், பரவாயில்ல, பசி தீர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ முடியுமாண்ணா? வாழ முடியுமா? அது எப்படி வாழ முடியும்? நம்ம என்னால் ஒரு நாள் ஒரு படி சாப்பாடு சாப்பிட்லன்னா என்னால் வாழவே முடியாது. யார் சொன்னது? நீ அப்படி பழகிட்ட, நீ அப்பியாசேன வைராக்கியன்னு கீதையில் பகவான் சொல்கிற, பழக்கத்தினால எதையும் வழிக்கு கொண்டு வர முடியும். மனசை கூட பழக்கத்தினால வழிக்கு கொண்டு வர முடியும். நாம் என்னென்னா ஒரு கண்டிஷன் லைஃப்பில் இப்படி தான் வாழணும்னு ஒரு முடிவு கட்டிட்டோம். அப்படி வாழ்ந்தால் தான் உன்னால் வாழ முடியும், இல்லைன்னா நீ பைத்தியம் முடிச்சு போயிடும். நான் கும்பலாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும்னா, இல்லை தனியாக இருந்தால் பைத்தியம் முடிச்சு போயிடும். இல்லை இந்த பொருள்லாம், இந்த ஆடம்பர தேவைகள், ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஃபேன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டோம். ஃபேன் இல்லாமல் யாருனா இருக்க முடியுமா? வீட்டில் ஃபேன் இல்லாமல் டிவி இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம லைஃப்பை பாருங்கள். கொஞ்சம் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மகான்களுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அப்போ அவர்கள் ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ மாட்டாங்க? தீர்க்காயுஷா நராசரிவின்னு சொல்கிற மாதிரி அவர்கள் ஏன் தீர்க்காயுஷோடு வாழ மாட்டார்கள்? அவங்க மனசில் எப்படி கள்ளம் காப்படம் இருக்கும்? இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இது என் சொத்து, என் பொண்ணு, என் பிள்ளை, என் பொருள், என்னுடைய இதுன்னு அப்படி குறுகிய வட்டத்துக்குள்ளே மனசை வச்சுன்னு இருக்கிறவங்க குறுகிய காலம் தானே வாழ முடியும். அதிகமான ஆயுஷ் எப்படி கிடைக்கும்? இந்த மகான்களை பாருங்கள். வால்மீகி மகரிஷி நம்மளுக்கு படம் பிடிச்சு காட்டுறாரு. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கூட வாழ முடியும். நோக்கம் என்னென்னா, மனுஷனுடைய லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன? ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பகவானை அடையிறது நோக்கமாக இருக்கிறது. வகை வகையாக அறுசுவை உணவு சாப்பிட்டு வாழறதில்லை, புரியுதுங்களா? அப்படி ராஜாக்கள் இருந்திருக்காங்க, ஆனால் இயற்கை வளங்களை தான் நிறைய விரும்புவாங்க, புரியுதுங்களா? அதனால் போகங்கள் இருந்தாலும் அவைகளை விரும்பாமல் ரிஷிகளாக ரிஷியாக தான் தசரதர் கூட வாழ்ந்திருக்காரு. அப்படி கட்டுப்பாடுகளோடு வாழும்பொழுது தான் நமக்கு ஆத்மானா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்க, அந்த ஆன்மீக வழியில் பாதையில் ஒரு ஸ்டெப்பாவது முன்னேறி போவோம். இல்லைன்னா இப்படியே ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் போல் எல்லாம் போகிற வழியில் நம்மளும் போயின்னு இருந்தோம்னா எப்படி அப்போ பகவானை தெரிஞ்சுக்கிறது? அப்போ மகான்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க. சில ஜலத்தை மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. முடியாதுன்ற நம்மளாம் முடியாதுன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக தண்ணி மட்டும் சாப்பிட்டு ஒரு மனுஷன் வாழ முடியாது. நான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான வருஷம் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான வருஷம். அப்போல்லாம் வந்து ஆயுஸ்லாம் வந்து 100 வயசு 50 வயசு இப்போலாம் சொல்கிறேன் இல்லையா, 40 வயசில் வந்தால் போயிடுறான் மனுஷன். எனக்கு சித்தி பையன் ஒருத்தன் மெயிரில் ஒரு 2 நாள் முன்னாடி போயிட்டான், 41 வயசு தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏதோ ஒரு தீய பழக்கம், மதுபானம், ஏதோ ஒன்று, அதுதான் அவனை அது யமனாக்கிடுச்சு. அது யமனாகி அவனை உயிரை குடிச்சிடுச்சு. அப்போ 41 வயசு தான், அது பெரிய விஷயமா நினைக்கிறோம்.
ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக லட்சக்கணக்கான வருஷங்களாக கூட வெறும் தண்ணீர் குடிச்சிட்டு காற்றை புஜித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நம் மகாத்மாக்கள். இதே பாரத தேசத்தில், நம்ம இந்தியாவில் முடியும். அப்போ அதுக்கான பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதுக்கான யோகங்களை நாம் பயிற்சி பண்ணணும். நிச்சயமாக நம்மளாலையும் வாழ முடியும். ஆமை வாழுது இல்லையா, அது எவ்வளோ நேரம் பொறுத்து ஒரு மூச்சு விடும் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி இந்த பிராணனை அடைக்கிட்டோம்னா ஆயுசு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்குது. அதனால் ராமநாமத்தை விட சிறந்த பிராணயாம பயிற்சி உலகத்தில் எதுவும் கிடையாது. ராம் ராம் ராம்னா வாயை மூடும்போது நம்ம பிராணன் அடங்குது உள்ளோம். அதனால் ராமநாமத்தை விட சிறந்த பிராண பயிற்சி எதுவும் கிடையாது. நாமா சொல்கிறத விட சிறந்த பயிற்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாமாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு எல்லா நன்மைகளும் பெறும். மனசு அடங்கிடுச்சுனாவே உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் தான். எல்லாமே எல்லா செல்வங்களும் நம்மளை தேடி வரும். மனசு அடங்கலைன்னா செல்வத்தை தேடி நீ தான் போய் ஆகணும். மனசு அடங்கலை, ஆசை ஓடியே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ புரிஞ்சிடணும். அப்போ காற்றை மட்டும் ஜடத்தை மட்டும் சாப்பிட்டு வாழ முடியுமான்னா வாழ்ந்துருக்காங்களே நம்ம மகான்கள்லாம். நம்மளுக்கு எப்படி வழிகாட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கு தெரியுது. இப்படிலாம் கூட இருக்க முடியுமான்னா வெறும் சருகுகளை, வெறும் காஞ்சி இலைகளை அது சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. அது கண்ட இலைகள்லாம் இல்லை, அதுக்கு சில இலைகள்லாம் இருக்குது, சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டு வாழ்வாங்க. அது நிறைய கிடைக்கும். எல்லாம் மூலிகைலாம் அது கிடைக்காத வஸ்துன்னு கிடையாது, சுலபமாக இருக்கும். சிலர் அருகம்புல்லை ஒரு பில்லை கூட சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ அருகம்புல் ஜூஸ்னு தனியாக விற்கிறாங்க. அதை சாப்பிட்டு கூட வாழ்வாங்க. முடியும். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதெல்லாம் நல்லது தான். அது மாதிரி சாப்பிடலாம். சில ஜலத்தையும் குடிச்சிட்டு வாழலாம். சிலர் காற்றையும் புஜிப்பவர்கள். காற்றை எப்படி புஜிக்க முடியும்னா, இது சிவமகாபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாயை சுருக்கி அப்படி உறிஞ்சோம்னா ஒரு கூலிங்காக ஒரு காற்று உண்டாகும். இந்த வாயை சுருக்கி அப்படி உறிஞ்சும் போது கூலாக ஒரு காற்று உள்ளே இறங்கும். அது எப்படி செயல்படுத்தணும்னு அந்த சிவமகாபுராணத்தை சொல்லியிருக்கு. அப்படி நம்ம காற்றை மட்டுமே அதை உறிஞ்சிட்டா நாம் என்னென்னா பசி ஆறிடும். இப்போது ராமலக்ஷ்மணருக்கு பலா அதிபலான்ற மந்திரத்தினாலேயே பசி தாகத்தை சிரமத்தை போக்க முடியும். அப்படின்லாம் இருக்குது. மந்திரங்களாலேயே பசி தாகத்தை போக்க முடியும். நம்ம தேக ஆரோக்கியம் பெற முடியும். எவ்வளவு செயல்கள் செய்தாலும் நம்ம டயர்டாக ஆக மாட்டோம். அப்படியேப்பட்ட ஒரு பலமுள்ள மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்கள்லாம் ஜெபிச்சோம்னா நம்மளுக்கு இயற்கையிலேயே ஆரோக்கியம் கிடைக்கும். தேவரெல்லாம் அனுகூலமாயிட்டானோ பிராணசக்தி அதிகமாகும். இதெல்லாம் உண்டு. தேக சக்தியும் அதிகமாகும், இந்திரிய சக்தியும் அதிகமாகும், பிராணசக்திகள்லாம் அதிகமாகும். மனோபலம் கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அவர்களால் நீண்ட ஆயுஷ் வாழ முடியும். அப்படின்லாம் இருக்குது. ஆரோக்கியத்துக்காக நம்ம இன்றைக்கி எதையோ சாப்பிட்றோம், என்னென்னவோ பண்ணுறோம். எல்லாம் சில பேர் பார்த்தா மாத்திரையும் பஸ்ஸில் பார்த்தா எப்போ மாத்திரை வச்சு இல்லாமல் போக மாட்டாங்க. ஏன்னா டக்குன்னு டயர்ட் ஆகிடுமா, சுகர் இருந்தால் அது மாதிரி டக்குன்னு மாத்திரை போட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா எல்லாம் மருந்தாகி போச்சு. எந்த மருந்து பார்த்தாங்க அந்த காலத்தில்? இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க. மனசில் கல்லங்க உடம்பெல்லாம் இருந்தாங்க. ஆசைகள் இல்லாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆசைகள் இல்லாமல் இருந்தாவே துன்பம் கிடையாது. ஒரு பாட்டு கூட வருமே, ஆசை இல்லா மனிதன் தன்மை துன்பம் எங்கே நெருங்கும், ஒன்னில் இன்பம் பொருளில் இன்பம் என்று. அப்படின்னு எல்லாத்துலேயும் இன்பன்ட்டு நம்ம ஓடுறோமே. ஆசை இல்லாத மனுஷன் துன்பமே கிடையாது. இந்த ரிஷிகள்லாம் பாருங்கள், வெறும் காற்றை உணவாக கொண்டு அவங்களுக்கு என்ன காரு பங்களா வசதிகள், பெரிய மாட மாலை கட்டின்னு வாழ்ந்தாங்க. சிம்பிளாக இருந்தாங்க. ஆனால் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க. அதான் பி ஹாப்பி நோ பிபின்னு அப்படி இருந்தாங்க மகான்கள்லாம். அப்போ இந்த மாதிரி மகான்கள்லாம் ஸ்மரிக்கணும். நாம் வசிஷ்டருடைய ஆசிரமத்திலேயே இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம கதையை ஓட்டின்னு போயிடுவேன். ஆனால் இதில் உள்ள விஷயங்களை நம்ம இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜலத்தையும் சிலர் காற்றையும் புஜிப்பவர்கள். காமக்ரோதங்களை ஜெயித்து ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை அடக்கி நிர்மலமான அந்த கரணத்தை நிர்விகல்ப சமாதியில் நிறுத்தினவர்கள் பலர். எப்படி? விகல்பம் இல்லை, பேதம் இல்லை, எல்லாரும் ஒருமுகமான மனதோடு செயல்படுவார்கள்.
அவர் சொன்னார்னா கரெக்டாக இருந்தால் ஆமோதிச்சிடணும் உடனே. நான் சொல்கிறது தான் எடுபடணும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. காமக்குரோதமே கிடையாது அவங்களுக்கு, ஆசைகளே கிடையாது. கோபத்தை ஜெயித்தவங்க எல்லாமே. புரியுதுங்களா? ஞானேந்திரியங்கள், அதாவது கண், மூக்கு, வாய், செவி இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் ஞானேந்திரியம் சொல்கிறோம். கைகள், கால் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். இவைகள்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் எல்லாமே. எப்போன்னா உண்டி சுருக்கின் உபாயம் பல உள்ள சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த புலன்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுனாவே நம்ம செயல்பாடுகள்லாம் தெய்வீகமானதாக இருக்கும். தண்ணி குடி, நிறைய தண்ணி குடி, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். லகுவான உணவு, ஜீரணிக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடுறது. நிறைய பேர் மாம்சம் சாப்பிட்றாங்க. மாம்சம் சாப்பிட்றது ஜீரணமாகறதுக்கு பல நாள் ஆகும். மாம்சம் சாப்பிட்டா ஜீரணம் வைக்கிறதுக்கு பல நாள் ஆகும். லகுவான உணவு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கஞ்சி, ஒரு கேழ்வரகு, கம்பு, ஏதாவது ஒரு மாவா, அது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா பழங்கள், கிழங்குல ரொம்ப ஈஸியாக இயற்கை உணவுகள் நல்லா சாப்பிட்லாம். சரி, கீரை உணவு சாப்பிட்லாம். தானியங்கள் இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். இனி ஏகாதசி, தானியங்களை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஏகாதசி ஒரு நாள் விரதம் இருக்கலாம். அது மாதிரி மற்ற நேரத்தில் அந்த தானியங்களை நல்லா பொடி செய்து சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட மகான்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா இந்திரியங்களை அடக்கினவர்களாக இருந்திருக்காங்க. அதே சமயம் நிர்மலமான அந்த கரணத்தை உடையவர்களாக இருந்தாங்க. மனசு சுத்தமாக இருக்கும். விகல்பமே இருக்காது. நிர்விகல்பர்களாக இருக்கின்றதாங்க. நிர்விகல்ப சமாதியில் லயிச்சவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா மனசில் கல்மஷமே கிடையாது. சகல கல்மஷ நாசனம். அப்படிப்பட்ட அந்த கரணம் சுத்தமான மனதுடையவர்களாக இருந்தார்கள். பழகும்போது ஸ்நேகத்தோடு சிரிச்சுன்னு அன்போடு பழகுவாங்க. எளிமையாக பேசுவாங்க. ரொம்ப குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, அதிர்ந்து பேச மாட்டாங்க, மதுரமாக பேசுவாங்க. மகான்களுடைய சாநித்தியம் அங்கே போனாவே அவங்களுடைய மனசில் இருக்கிறது முகத்தில் தெரியும். அகத்தினருக்கு முகத்தில் தெரியும் சொல்லணும் இல்லையா? அப்படி தேஜஸ்விகளாக இருப்பாங்க மகான்கள்லாம். அப்படி வாழ்ந்த காலம் அது. அதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருப்பாங்களாம். எனி டைம் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுனே இருப்பாங்களாம். ஜபம் பண்ணுவாங்களாம், ஹோமங்கள் பண்ணுவாங்க. அக்னி ஆராதனிக்கணும். அக்னி ஆராதிக்க உன்னுடைய தேஜஸ் பிரகாசிக்கும். அக்னேன்னா அக்ரன்னா முதல் இடம். அக்னின்றது என்னென்னா உன்னை உயர்ந்த இடத்துல, முதல் இடத்துல எல்லாத்துலேயும் கொண்டு போய் வைக்கும். ஆன்மீகத்தில் உனக்கு முதல் இடம் வரணும்னா அக்னி ஆராதிக்கணும். அக்ரன்னா முதல் இடம்னு அர்த்தம். அக்னின்றதுக்கு அதான் அர்த்தம். அதான் அக்ரேன்னா முதல், அந்த பிரதானத்தில் ஒன்று கொண்டு போய் வைக்கிறது. சூரிய உபாசனையோ அக்னி உபாசனையோ நம்மளை என்னென்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் கொண்டு போவோம். நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யக்கூடியது தான் இந்த அக்னி உபாசனை, சூரிய உபாசனைலாம். அப்போ அந்த ஜபம் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவும் பகவான் நாமத்தை ஜபிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லாட்டி வேறு வார்த்தைகள் பேச மனசு தோணும். சும்மா இருக்காது அந்த வாய். எதையாவது வம்புகளை பேசணும்னு தோணும். தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அப்படி பேசுறதை காட்டிலும் அந்த வாக்கை சரியாக பயன்படுத்தணும்னா ராம 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 அப்படின்னு பகவான் நாமத்தில் வாக்கை பயன்படுத்தணும். அதே சமயத்தில் அக்னி ஆராதனை பண்ணணும். ஹோமங்கள் பண்ணுவாங்க, விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுவாங்க. ஏகாதசி போன்ற விரதங்கள்லாம் சுத்த உபவாசம் இருந்து அப்படி அனுஷ்டிப்பாங்க. அப்படி அனுஷ்டித்தோம்னா நம்ம எல்லாமே நமக்கு எப்போத்தாலும் ரெஸ்ட் இல்லாமல் சாப்பாடு போட்டுன்னே இருக்கோம் இல்லையா? உள்ளன்னா என்ன எல்லாம் இரும்பில் செய்ததா, கல்லில் செய்ததா, என்ன செய்யுது? எல்லாம் வெறும் மாம்சங்களால் செய்யறது தானே. அந்த உள்ளே இருக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, ஜடராக்னி, அந்த ஜீர்ணிக்கிற அதெல்லாம் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எப்போத்தாலும் போட்டுனே இருக்கக்கூடாது. போட்டுனே இருந்தால் என்ன ஒன்றா அது ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே சமயத்தில் கேஸ் ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப ஜீர்ணிக்காது, பலவிதமான கோளாறுகள், நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் விரதங்கள்லாம் மேற்கொள்ளும்பொழுது இதை நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். இப்போ நம்ம யோசித்தோம்னா அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ். இப்போது மனுஷன் வாரம் முழுதும் உழைக்கிறான் தானே, ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு. அது மாதிரி இந்த உடம்புக்கும் தினமும் சாப்பாடு போட்டுன்னே இருக்கு இல்லையா? ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும். அதுக்கு ரெஸ்ட் இருந்தால் தான் உள்ளே இருக்கிறதுலாம் கழிவுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். உள்ளே இருக்கிற இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா? வேலை இல்லாத போது அப்போ வீடு சுத்தமாகுது. அப்போ திங்கக்கிழமைலேருந்து அவன் பாட்டுக்கு வேலைக்கு போகிறான், எல்லாம் பண்ணுறான்.
அது மாதிரி இந்த உடம்புக்கு வந்து வயிற்றில் வந்து எவ்வளோ கழிவுகள் எப்படி எப்படியா இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த மிஷினுக்கு, அந்த வயிற்றில் இருக்கிற மிஷினுக்கு ரிலாக்ஸேஷன், அது ஒரு ரெஸ்ட்டு வேணும், அதுக்கு ரெஸ்ட்டு வேணும். ரெஸ்ட் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் நல்லா ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பாடு போட்டால் அப்புறம் நல்லா ஜீர்ணிக்கும். அது ரெஸ்ட்டே இல்லாமல் அதுக்கு வேலை கொடுத்துனே இருந்தால் எப்போதாலும் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்றது, கண்டத்தை சாப்பிட்றது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுமாதிரி விரதங்களை மேற்கொள்ளணும். விரதங்களை மேற்கொள்ளும் போது தான் அந்த விரதங்களை வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம இந்த பாடியில் உள்ள அந்த லங்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலீஃப் அடையும். ரிலீஃப் அடையும் போது உடம்பு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் மலத்தை நல்லா கழிச்சிடணும். மலம்லாம் சேர்க்கக்கூடாது. மலச்சிக்கல் பல சிக்கல் உண்டாகும்னு சொல்லுவாங்க. வேணும் அதெல்லாம் மனசை கழிச்சிடணும் கரெக்டாக. அதே சமயத்தில் நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போது உள்ளே இருக்கிற மொத்தம் கழிவுலாம் சுத்தமாகும். அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்படிலாம் நம்ம கரெக்டாக இருந்துட்டு சொன்னால் பழக்க வழக்கங்கள், அதுக்கு பிறகு தன்னாலே ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நீ ஆரோக்கியமாக தான் இருப்ப. அதான் ஒரு வார்த்தை வருது பாகவதத்தில், பத்தியமான அன்னத்தையே சாப்பிட்றவன் எப்படி ஆரோக்கியமாக இருப்பானோ அது மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் விரதங்களை எல்லாம் அனுஷ்டானிக்கிறது ஏன்னா நம்ம உடம்புக்கு நன்மைக்காக தான், நமக்காக தான். நீ பட்னியாக இருந்தால் யாருக்கு லாபம்? பகவானுக்கு லாபமா, ரிஷிகள் லாபமா? அவங்க எதுக்காக வச்சுருக்காங்க அந்த விரதங்கள்லாம், ஏகாதசி விரதம்லாம்? அப்போது உன்னுடைய அந்த ரெஸ்ட் எடுக்கும். அந்த மிஷின்ஸ் எல்லாம், வயிற்றில் இருக்கிற மிஷின்லாம் ரெஸ்ட் எடுத்ததுன்னா அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷன் ஆகும்போது நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். அதுக்கப்புறமா அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும். இல்லை மனுஷனுக்கே ரெஸ்ட்டு தேவையில்லை. 24 ஹவர்ஸும் உழைக்க முடியாது ஒரு மனுஷனால். அப்போ ரெஸ்ட்டு ஆசைப்பட்றான் இல்லையா, அது மாதிரி ரெஸ்ட்டு வேணும் எல்லாத்துக்கும். சரி, அதில் பல நன்மைகள் இருக்குது. அதான் சொல்கிறேன், உண்டி சுரிக்கின் உபாயம் பல உள்ள. உபாயங்கள் நிறைய இருக்குது, நிறைய நல்லது நடக்கும் விரதங்களை மேற்கொண்டால். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பசியாக இருக்கிறது, ஆனால் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் நம்ம அப்படி விரதங்களை மேற்கொண்டுட்டோம்னா அப்புறம் இந்த மந்தம்லாம் இருக்காது. சோம்பேறித்தனம், தூக்கம், ஆலசியம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சாப்பாடு நிறைய சாப்பிட்டதுனால வர்றது, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம், செயல்களில் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும், புத்தி நல்லா கூர்மையாக இயங்கும், ஜாக்கிரதையாக இருப்போம் எல்லாத்துலேயும். அப்போ நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவோம் எல்லாமே இல்லையா. அதெல்லாம் சாப்பாடு குறைச்சிட்டாவே தமோ குணமானது அடிபட்டு போயிடும், சத்துவ குணம் மேலோங்கும். புரிஞ்சு? சரி, அப்போ ஜப ஹோம விரத அனுஷ்டானங்களில் மனதை பலர் இப்படி இருக்காங்க. அந்த பிரம்மாவினுடைய வாளிலிருந்து உண்டான வாழைகில்யர்கள் யார் தெரியுமா? கட்டவர்கள் பிரமாணம் தான் இருப்பாங்க. ஆனால் மகாதபஸ்விகள் 60,000 ரிஷிகள் அந்த வாழைகில்ய மகரிஷிகள். எங்கிருந்து உண்டானா பிரம்மதேவருடைய அதாவது பிரம்மதேவருடைய வாளிலிருந்து உண்டான்னு சொல்லுவாங்க, புச்சம்னு சொல்கிறது. சரி, அப்படி உண்டானவங்களாம் அந்த வாழைகில்யர்கள். அதே சமயத்தில் பிரம்மதேவருடைய நகங்களிலிருந்து உண்டான வைகாசகர்கள் அங்கே இருந்தார்கள். வைகாசர்கள் பிரம்மதேவ நகத்திலிருந்து உண்டானவங்களாம். இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் அங்கே வாசம் செய்கிறார்கள். இப்படி வசிஷ்டருடைய அந்த புண்ணியாசிரமம் பிரம்மலோகத்தை போல விளங்கி கொண்டிருப்பதை இந்த ராஜசிரேஷ்டர் யார்? விஸ்வாமித்திரர் போய் பார்க்குறார். ராஜசிரேஷ்டர் பார்த்தார். அப்போது மகாபலவானான அந்த விஸ்வாமித்திரர் பலவான் தான், அதை விட பெரிய பலசாலி வசிஷ்டர் சொல்ல போகிறார். மிகுந்த சந்தோஷம் அடைந்து நிகரற்ற தபோபலமுடைய வசிஷ்டரை விதிப்படி நமஸ்கரித்தார். விதிப்படி அவர் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். ராஜா வந்தாலும் சரி, மகான்களை போய் சேவிக்கணும். மகான்களை சேவிக்காமல் ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மகான்கள் வரக்கிறதுக்கான அவங்கள போய் சேவிக்கணும். மகான்களுடைய தரிசனம் தான். நாம் இல்லறத்தில் அடிபட்டு பல கலகங்களில் பக்தியை மறந்துருப்போம், பகவானை மறந்துருப்போம். அதை ஞாபகப்படுத்தக்கூடியது பக்தி அதிகரிக்க செய்து விருத்தி பண்ணணும்னா மகான்களை போய் சேவிக்கணும். அப்படிப்பட்ட பக்தர்களாக இருக்கணும் அந்த மகாத்மாக்கள். அதுக்காக போலி சாமியார் இடத்துல போய் ஏமாந்துடக்கூடாது. உண்மையான பக்தரிடத்தில் போய் அப்படி சேவித்தோம்னா அவங்க தரிசனமே நம்மளுக்கு சேமத்தை உண்டாக்கிடும். சரி, அந்த அப்படி என்ன பண்ணுறார்? விதிப்படி நமஸ்கரித்தாராம். ஒரு மகான்களுக்கு ராஜா எப்படி பூஜிக்கணுமோ அப்படி பூஜிக்கிறார். அந்த மகாத்மா இவரை நல்வரவு விசாரித்து அவருக்கு ஆசனம், ஒரு ராஜாவாச்சே வந்திருக்காரு சதுரங்க சைன்யத்தோட, சதுரங்க சைன்யங்கள்லாம் வெளியே நிறுத்திட்டாரு. விஸ்வாமித்திரர் மட்டும் போய் தனியாக நமஸ்காரம் பண்ணுறார். மகான்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அப்படி ஆசிரமத்துக்குள் பிரவேசித்து அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறார்.
அந்த மகாத்மா இந்த விஸ்வாமித்திரர் நல்வரவு விசாரித்து ஆசனம் கொடுத்து வேர்கிழங்கு பழங்களால் அதிதி பூஜை செய்தார். அப்பா இந்த பழங்கள்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சவுடனே அதை பெற்றுக்கொண்டு இவர் வசிஷ்டரையும் அவருடைய தபசையும் அந்த அக்னிஹோத்திரத்தையும் சிஷ்யர்களையும் ஆசிரமங்களையும் மிருகங்களையும் பற்றி க்ஷேமம் விசாரித்தார். பாருங்கள், மிருகங்களை பற்றி ஏன் க்ஷேமம் விசாரிக்கணும்? அவைகள் கூட ரிஷிகளுடைய சாநித்தியத்தில் இருக்கிறதுனால அவைகள் கூட மகாத்மாக்கள் தான். மகாத்மாக்கள் தான் அந்த ரூபத்தில் இருப்பாங்க. சொல்ல முடியாது எந்த ரூபத்தில் மகான்கள் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் அவைகள்லாம் புனித பெற்றவை, நம்ம விட அவைகள்லாம் பவித்திரமானவைகள். அந்த ரிஷிகளுடைய சாநித்தியத்தில் இருக்குதுன்னா ரிஷியுடைய தபசை பெற்றவை அவையெல்லாம். அதனால் அவைகள்லாம் க்ஷேமம் விசாரிக்கிறார். அந்த ஆசிரமங்களெல்லாம் க்ஷேமம் விசாரிக்கிறார். அங்கே இருக்கிற பிரம்மரிஷி தேவரிஷியுடைய ஆசிரமங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு நான் ராஜா வச்சே கேட்கணும். ஏன்னா ஏதாவது உதவி செய்யணும்னா ராஜாவால் ஆக வேண்டியது. ராட்சசர்களால் துன்புறுத்தப்படுறாங்கன்னா அந்த ராட்சசெல்லாம் அழிக்கிறதுக்கு ராஜா தேவைப்படும். அதெல்லாம் உடனே தன் சதுரங்க சைன்யங்களை அனுப்பிச்சு அந்த ரிஷிகளுடைய அந்த சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கான சத்திரிய தர்மம் அது. அதை விசாரிக்கிறதுனா சும்மா மேலுக்கு விசாரிக்கிறது இல்லை, மேலுக்காக சும்மா அப்படி புகழ்ச்சி அப்படி பேசுறது கிடையாது. உண்மையிலேயே அவர் ஏதாவது ஏன் விசாரிக்கிறாருன்னா ஆசிரமங்கள்லாம் க்ஷேமமா, அதே சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லாம் இருக்கிற அந்த மிருகங்கள்லாம் உங்களால் வளர்க்கப்படுகின்ற அந்த மிருகங்கள்லாம் க்ஷேமமா, உன்னுடைய சிஷ்யர்லாம் க்ஷேமமா, அக்னிஹோத்திரம்லாம் நல்லபடியாக நடக்குதா, இல்லை இதுக்கு எடுக்கக்கூடிய ராட்சசர்கள் யாரும் வராங்களா சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஸ்வாமித்திரர் கேட்குறாருன்னா அது உண்மை. அப்படி இருக்கணும் குசல பிரஷ்னம். ஒருத்தர் கேட்குறேன்னா க்ஷேமமானா அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்து சொல்லலாம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்குறோம். அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக நம்ம கேட்குறோம். எதுக்காக நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும், அது கண்டிப்பாக நல்லா இருக்கும். சொல்ல சாப்பிட்டாச்சுன்னு சொல்ல போகணும். இல்லை சாப்பிடல, நான் வாங்கி தர போறியா, நல்லா இல்லை, சரி நீ நல்லா ஆக்கிட்டு போறியா, என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் உண்டு. இல்லை முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்கேன், க்ஷேமமாக இருக்கேன், வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக, எல்லோரும் சௌக்கியம் அப்படி சொல்லுவாங்க தான் நம்ம எதிர்பார்த்து கேட்குறோம். அப்படி சொல்ல மாட்டாங்க, குறைய சொல்லுவாங்கன்னா யாருன்னா கேட்பாங்களா, விசாரிக்க மாட்டோம். ஆனால் ராஜாக்கள்லாம் அப்போல்லாம் உண்மையாக விசாரித்து அவருடைய குறைகளை கேட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. அதுக்காக அப்படி விஸ்வாமித்திரர் கேட்குறார். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், எல்லாம் சௌக்கியம் என்று வசிஷ்டர் பதில் சொல்லி அரசன் சுகமாய் உட்கார்ந்த பிறகு அந்த பிரம்மபுத்திரர் பார்த்தார். என்னவோ தெரியல, விஸ்வாமித்திரர் மேலே ஒரு பரிவு வந்துடுச்சு அவருக்கு. ஆமாம், விஸ்வாமித்திரரை பிரம்மரிஷி ஆக பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அவருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மகாராஜா தங்களுக்கு க்ஷேமமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்னை விசாரிக்கிறீங்க கரெக்டு, நீங்கள் தர்மமாக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறீங்களா, நீங்கள் க்ஷேமமாக இருக்கீங்களா, உங்கள் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, ஒரு ராஜநீதி தவறாமல் தனத்தை தர்மமாய் சம்பாதித்து விருத்தி செய்து காப்பாற்றி நல்ல பாத்திரத்தில் உபயோகித்து ஜனங்களை திருப்தி செய்கிறீரா அப்படின்னு கேட்குற. இது ரிஷிகளும் விசாரிக்கணும். மகான்களிடத்தில் நம்ம குறைய சொல்லிக்கலாம். அதாவது எப்படி இருந்தாங்க பிராமணர்களுக்கு சத்திரியர்கள் உதவியாக, சத்திரியர்களுக்கு பிராமணர்கள் உதவியாக அப்படி இருந்திருக்காங்க. பரஸ்பரம் அப்படி அந்யோன்யமாக ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த ஜாதி பிரச்சனைலாம் அப்போ கிடையாது. மனசில் செயல்களால் தான் பிராமண சத்திரியன் தவிர ஆத்மாவினால எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் தானே. ஒரு தாய் மக்கள் தான் நம்ம எல்லாமே பிரம்மதேவர் புத்திரர்கள், பகவானுடைய குழந்தைகள் தான் நாமெல்லாம், கடவுளின் குழந்தைகள் தான் நாம் எல்லாம். அப்படின்னும் போது பரஸ்பரம் அன்வன்யமாக விசாரிச்சுப்பாங்க. சத்திரியர் மூலமாக அவர் அந்த வேலையில் இருக்கார், அதில் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் உதவி. வசிஷ்டர் என்ன சொல்ல, பிராமணத்துவம் இருக்குது, அதனால் என்னால் காப்பாற்ற முடியும்னா அந்த ஆசீர்வாதங்களை பண்ணால் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். மகான்கள் தபஸுனால் லோகத்தை ரட்சிப்பாங்க, தபஸுனால். அதனால் எதாவது க்ஷேமான்னு அவரும் விசாரிக்கிறாரு. வசிஷ்டர் சொல்கிறார், ராஜநீதி தவறாமல் தனத்தை தர்மமாய் சம்பாதித்து விருத்தி செய்து காப்பாற்றி நல்ல பாத்திரத்தில் உபயோகித்து ஜனங்களை திருப்தி செய்கிறீரா, உமது வேலைக்காரர்களை நன்றாய் போஷிக்கிறீரா. ஏன்னா தர்மம் முக்கியம், தர்மத்தை தவறிடாத. ஏன்னா நீ நரகத்துக்கு போகக்கூடாது, நீ நல்ல நிலைக்கு அடையணும்னு மகான்கள் பிறருடைய நலனை விரும்புபவர்கள். அதான் சொல்கிறார். அவர்கள் உமது உத்தரவுப்படி நடக்கிறார்களா, உன் வேலைக்காரர்களா, சத்ருக்களை ஜெயித்தீரா, உனது சைன்யம் நண்பர்கள் பொக்கிஷம் புத்திர பௌத்திரர்கள் பந்து பரிவாரங்கள் குறைவின்றி க்ஷேமமாக இருக்கிறார்களா, இப்படி இருப்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்றார்.
எவ்வளோ பெரிய நலன் விரும்பியாக இருக்கிறார் பாருங்கள் வசிஷ்டர். அதனால் இப்படிலாம் தன் குடும்பத்தை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறார். தன் குடும்பமாக நினைக்கிறார். மக்களே தன்னுடைய குடும்பம்தான். இவர் மகரிஷி தங்களுடைய அனுக்கிரகத்தால் பத்தியா மகான்கள் இருக்கும்போது, மகான்கள் அனுக்கிரகம் இருக்கும்போது எனக்கு என்ன சுவாமி குறை இருக்க முடியும்? யாதொரு குறையும் இல்லை சுவாமி என்று வணக்கமாய் பதில் சொன்னாராம் விஸ்வாமித்திரர். பிறகு அவர் தர்மவான்களும் வெகு நேரம் புண்ணிய கதைகளை இதுதான் செய்வாங்க. மகான்கள் கூடி கூடி பரஸ்பரம் போதையந்தி துஷ்யந்தி ரமந்திச்ச, அதுதான் கீதையில் பகவான் சொல்கிறாங்க. பரஸ்பரம் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் போதிச்சுப்பாங்களாம் பகவானுடைய கதைகளை, அதுலேயே சந்தோஷம் அடைவாங்களாம், அதுலேயே ரமிச்சுன்னு இருப்பாங்களாம். துஷ்யந்தி ரமந்திச்ச. அப்போ அந்த தர்மவான்கள்லாம் பகவானுடைய கதைகளை பேசிக்கொண்டு ஆனந்தப்பட்டு இருக்காங்க. வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் பேசிக்கொண்டு அளவற்ற சந்தோஷம் அடைந்தார்கள். டைம் போகிறதே தெரில. ஆஹா, சைன்யங்கள்லாம் காத்துன்னு இருக்காங்களே. சரி பார்த்தார், சுவாமி நான் உத்தரவு பெற்றுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு தயாராகிறார் விஸ்வாமித்திரர். அது முடிந்தவிட வசிஷ்டர் மலர்ந்த முகத்துடன், இல்லை நான் உத்தரவு பெற்றிருக்கேன் சுவாமி, நான் கிளம்புறேன், சைன்யங்கள்லாம் காத்துன்னு இருக்கு, நான் போனால் தான் அவர்கள் தான் எவ்வளோ பசியும் பட்டியமாக இருப்பாங்க, நாங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது பழங்களை ஏதாவது பார்த்து எங்கன்னா சாப்பிட்டுட்டு எங்கேயாவது சத்திரசாலை தங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம், ராஜ்யத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பெற்றுக்க தயாராக இருக்கிறார் விஸ்வாமித்திரர். ஆனால் மகானாச்சே கொஞ்சம் அவர் பேச்சு நிறுத்தின பிறகு தான் நம்ம பேச முடியும், டக்குன்னு தொடுக்குத்தனமாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கதையை முடித்த உடனே உத்தரவு பெற்றதுக்கு தயாராக இருக்கார். அப்படி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கார் விஸ்வாமித்திரர். அப்போ உடனே வசிஷ்டர் கையை பிடிச்சி நிறுத்திட்டார். என்ன அவசரம் எதுங்க? இல்லை சுவாமி, சைன்யங்கள்லாம் காத்துன்னு இருக்கு, ரதப்படை யானைப்படை எல்லாமே எனக்காக காத்துன்னு இருக்கா, நம்ம ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கோம், அவங்களாம் பசியும் பட்டியமாக இருப்பாங்க, சரி அப்படியே போனால் எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புவோம். அதுதான் இப்போ நான் சாப்பிட்டா போதுமா? சைன்யங்களை ரட்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, தர்மமாக காப்பாற்றுறியா நீங்கள் தான் கேட்டீங்க, கண்டிப்பாக தர்மமாக அவங்களுக்கு காப்பாற்றணும் இல்லையா, அது ராஜாவுடைய கடமையாச்சே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பலான்ட்டு அப்படி நான் கிளம்புறேன் சுவாமின்ட்டு அப்படி கிளம்புறார். உடனே கையை பிடிச்சி நிறுத்துறார் வசிஷ்டர். அப்போ சொல்கிறார் வசிஷ்டர் மலர்ந்த முகத்துடன், மகாராஜா நீ உத்தம சுபாவம் உள்ளவர், வர்ணாசிரம தர்மங்களை குறைவரை அனுஷ்டிப்பவர், கரெக்டாக நீ செய்யக்கூடிய, அதே சமயத்தில் உங்களை வித்தை இருக்குது, வீரியம் இருக்குது, நீதியால் வெகு பிரசித்தி அடைந்தவர், எல்லா அஸ்திர வித்தைகளும் தெரியும் விஸ்வாமித்திரர். அதே சமயத்தில் மகாவீரிய பராக்கிரமம் கொண்டவர், தர்மமாக ஆண்டவர், அப்படிப்பட்ட நீதியாக வெகு பிரசித்தி அடைந்தவர். என்னன்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரம்மரிஷி ஆகிறதுக்கான தகுதி இவர்களை அந்த மேலோங்கி இருக்கிறது. இன்னும் சில குறைபாடுகள் இருக்குது, அதை போக்கிட்டால் ஒரு பிராமணனாகவே மாறிடுவார். அந்தளவுக்கு இவருக்கு அவ்வளோ அப்படியேப்பட்ட மகாத்மாவாக பிரகாசிக்கிறார் விஸ்வாமித்திரர். அதனால் இவர் என்ன பிரம்மரிஷி ஆனான்னா அப்படின்னு வசிஷ்டர் வந்து கணக்கு போட்டார். மகான்கள் சங்கல்பம் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தரை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா மாற்றிடுவாங்க. ஆமாம், அவர் பிரம்மரிஷி ஆக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா மாற்றிடுவாங்க. அதான் சொல்கிறார், வித்யை வீரியம் நீதியால் வெகு பிரசித்தி அடைந்தவர், எங்களை ரட்சித்து எங்களுடைய தர்மத்தை நடப்பிக்கும் அரசன் நீங்கள், என்னை தேடி வந்த அதிதி, அது மட்டும் இல்லாமல் சரி எனக்கு பிரியமான மித்ரன், எனக்கு சிறந்த நண்பர், ராஜாக்கள்லாம் பிராமணர்களுக்கு வசிஷ்டர் போன்றவர்கள் நண்பர்களாக இருந்திருக்காங்க பாருங்கள், அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. அப்போது உம்மை பூஜிப்பதற்கு இந்த காரணங்களில் ஒன்றே போதும். நீ சிறந்த அரசன், தர்மத்தை காக்குறவன், அதே சமயத்தில் நீதியாக நடத்துகிறவன், ராஜ்யத்தை மகா வீரியம் படைத்தவன், எல்லா வித்தைகளும் கற்றவன் நீ. அதனால் இதில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உன்னை பூஜிக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லா காரணங்களும் கொண்ட உன்னை பூஜிக்காமல் அனுப்புறது எனக்கு மனசு இல்லைப்பா. சிறந்த அதிதி, என்னை தேடி வந்த அதிதி வேறு. அதனால் உம்மை பூஜிப்பதற்கு இந்த காரணங்களில் ஒன்றே போதும். ஆகையால் உமக்கும் சரி, எனக்கு தான் நீங்கள் பழங்கள்லாம் கொடுத்துட்டீங்களா சாமி, எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. இல்லை உன் சைன்யங்களுக்கும் என்ன சாமி சொல்கிறீங்க? நீங்களே ஏதோ ஆசிரமம் வச்சிங்கன்னு ஏதோ பழங்களை, நீங்கள் எவ்வளோ பேருக்கு என்ன எவ்வளோ பழங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க? காலாப்படை ரதப்படை எல்லாம் இருக்கும். இல்லைப்பா, உன் சைன்யங்களுக்கு தகுந்தபடி அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன். அப்போது ஆச்சரியப்படுறாரு, என்ன இந்த மகரிஷி இப்படி சொல்கிறாரு? ஏதோ ஒருத்தருக்கு போய் 2 பேருக்கு பழங்களை பறிச்சு வந்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சைன்யங்களுக்கெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாரு இவர். அப்போது அளவற்ற பலத்தையும் மனத்திற்கெட்டாத வீரியத்தையும் படைத்தவர் யார்?
வசிஷ்ட மகரிஷி. ராஜாவுக்கு தான் சேனா சைன்யங்கள், நல்ல படைப்பலம், யானைப்படம் எல்லாமே இருக்குது. ராஜாவுக்கு தான் நிறைய வசதிகள் இருக்குது, ராஜபோகங்கள்லாம் இருக்குது. நம்ம நினைக்கக்கூடாது. மகரிஷிகளிடத்தில் நினச்சா அவங்களால எல்லாத்தையும் கொண்டு வர முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் அவர்கள் புலநடக்கம் உள்ளவர்களால் அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தும் அப்படி ஆடம்பர தேவைகளை விரும்ப மாட்டார்கள் வசிஷ்டர். ஆனால் அதுக்கு தகுந்த பாத்திரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்வாங்க மகான்கள்லாம் பாருங்கள். ஆயினும் என் எண்ணத்தை நிறைவேற்றி என்னால் இயன்ற உபச்சாரத்தை அங்கீகரிப்பேர் என்று நம்புகிறேன் என்றார். உங்களுடைய படைகளுக்கு, சேனைகளுக்கு, எல்லா மிருகங்களுக்கு கூட, யானைகளுக்கு, குதிரைகளுக்கெல்லாம் கூட நான் ஏதோ விருந்து உபச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சுவாமி, ஆசைப்பட்றேன் விஸ்வாமித்திரரே. எனக்கு பிறந்த நண்பர் வேறு, தயவுசெய்து நீங்கள் இதை தட்டக்கூடாது, மறுக்கக்கூடாது, என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் வசிஷ்டர். அப்படியே என்னுடைய உபச்சாரத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பார்த்தார் கௌசிகர். கௌசிகர் பார்த்து சொல்கிறார், சுவாமி, இதுவரையில் பழும் கிழங்கு வேர்களாலும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியத்தாலும் என்னை உபசரித்ததே போதும் சுவாமி. இதுவே நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் சுவாமி. உங்களுக்கு எது சிரமம் தேவையில்லை சுவாமி. நாங்கள் எல்லாமே இதுவே நீங்கள் பெரிய பூஜை பண்ணியிருக்கீங்க, நல்லா கொடுத்தீங்க, திருப்தியாக சாப்பிட்டேன், இதுவே போதும் சுவாமி, நான் கிளம்புறேன் சுவாமி அப்படின்றார். நீங்கள் எல்லாமே எனக்கு பழங்கிழங்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, என்னை உபசரித்தது போதும் சுவாமி. அது மட்டும் இல்லை, உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்ற பிரியமான வார்த்தையே அந்த உபச்சாரத்தை பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. அதுவே எனக்கு பெரிய பெரிய உபச்சாரம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு சுவாமி. எனக்கு விருந்தோம்பல் செய்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்கிறார் அவர். இது போகட்டும், சகல லோகங்களும் பூஜிக்க தகுந்த தாங்கள் என்னை ஒரு பொருட்டென்று எண்ணி உபசரித்ததே போதும் அப்படின்னு வினயமாக பேசுகிறார் விஸ்வாமித்திரர். மகா புண்ணிய கர்மங்களின் பலனான தங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்ததை விட நான் அதிகமாய் என்ன விரும்பப் போகிறேன்? தங்களை நமஸ்கரிக்கின்றேன், தயவுசெய்து உத்தரவு கொடுத்து அனுப்ப வேண்டும். ஏன்னா சேனா சைன்யங்கள்லாம் காத்துனுக்கு சுவாமி, உத்தரவு கொடுத்து அனுப்பணும். நீங்கள் பூஜைலாம் பண்ணுறது வேணாம் சுவாமி, உங்களுக்கு எது சிரமம், நான் கிளம்புறேன் சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. என்னையும் தங்களுடைய நண்பனாய் நினைத்து கிருபா கடாட்சத்தால் பார்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது 3 காலங்களையும் முக்காலத்தையும் அறிந்த, அது எப்படி வசிஷ்டர் விடுவார்? விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷியாக விட மாட்டார். ஒரு குரு சிஷ்யனை மாற்றணும்னு நினச்சா, சிஷ்யன் கிளம்புறன்னா கூட அந்த குரு விட மாட்டார். அதான் சொல்கிறேனே, ஒரு அப்பா பிள்ளைய திருத்துற மாதிரி அவரை நல்வழி கொண்டு வந்துடுவாங்க அவங்க எப்படியாவது. அந்த ஃபுல் எஃபோர்ட் அவங்க எடுத்துப்பாங்க மகான்கள்லாம். அதான் குருனுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை. சரி, அப்போ 3 காலங்களையும் அறிந்த வசிஷ்டர் பிறகு நேரக்கூடிய விஷயங்களை பார்த்து விஸ்வாமித்திரரை பல தடவை நிர்பந்தித்தார். அதெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலே என் மேலே மரியாதை இருக்கா இல்லையா உங்களுக்கு? என் நண்பனை நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னை மகாத்மா மதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னை எழுந்து நமஸ்காரம், அதெல்லாம் முடியாது. நிர்பந்தம் பண்ணுறாரு, நீ போகக்கூடாது, சேனா சைன்யங்களோடு சாப்பிட்டு தான் போகணும், இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நீ நவரக்கூடாது, இது என் கட்டளை, அவ்வளோதான் அப்படின்னு உரிமையாக சொல்கிறாரு, உரிமையாக நிர்பந்திக்கிறார். நீங்களாம் அதெல்லாம் போகக்கூடாது, நான் கொடுக்குற விருந்தை நீங்கள் சாப்பிட்டு தான் போனோம், அதுவும் சேனா சைன்யங்கள் நான் கொடுக்க தான் போகிறேன் சொல்கிறேன். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை நான் சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கன்னா இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, நான் சொன்னது செய்ய மாட்டேன், செய்கிறேன் சுவாமி. மகான்களை நான் மீறி பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, நீங்கள் மகாத்மாக்கள், சரி அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நிர்பந்தித்து தன் அதிதி பூஜையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். கௌசிகர், சுவாமி தாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது நான் தடுப்பது உசிதம் அல்ல, தங்களுக்கு வீண் சிரமத்தை கொடுக்க வேண்டுமே என்ற கவலையை தவிர வேறு ஆக்ஷேபம் இல்லை சாமி. நான் உங்களுடைய அதிசத்காரத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கிடையாது சுவாமி, கண்டிப்பாக ஏற்றுக்க தயார் தான், ஆனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதே அப்படின்னு தான் நினச்சேன் சுவாமி. இஷ்டப்படியே ஆகட்டும், உங்களுக்கு அப்படி தான் இஷ்டம்னா தாராளமாக பண்ணுங்கள் சுவாமி, நீங்கள் எப்படி உபச்சாரம் பண்ணீங்களோ பண்ணுங்கள் சுவாமி அப்படின்றார். அப்பொழுது அந்த மகா தேஜஸ்வியான விசித்திரமான நிறமுடைய சபலை என்ற பசுவை பார்த்து, அந்த காமதேனு பசு அவர் வீட்டில் இருக்கான், அது அவ்வளவும் காமதேனு, அதனுடைய காம்பு தேனுவானது காமம் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதான். அப்படி ஒரு பசு வளர்க்குறாரு அவர்.
வரத்தினால் பெற்ற பசு அது. அந்த சபலை என்ற பசுவை பார்த்து சொன்னார், பெண்ணே சீக்கிரமாக இங்கே வா அப்படின்னார். உடனே அந்த பசு கிட்ட வந்தது. காமதேனு, நான் சொல்வதை கேள். இந்த ராஜரிஷிக்கும் இவருடைய சைன்யத்திற்கும் யார் வசிஷ்டர் சொல்கிறார், அந்த சபலை பசுவை பார்த்து, அந்த காமதேனு பசுவை பார்த்து, அது சபலைன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார், நான் சொல்வதை கேள். இந்த ராஜரிஷிக்கும் இவருடைய சைன்யத்திற்கும் தகுந்தபடி விருந்து செய்ய விரும்புகிறேன். யாருக்கு எது இஷ்டமோ அந்த அன்னம், பக்ஷ்யம், பானம், ரசம், அறுசுவை பதார்த்தங்கள், அதே சமயத்தில் கடித்து தின்னக்கூடிய முறுக்கு முதலியவை, குடிக்கக்கூடிய பானம் முதலியவை, நக்கி சாப்பிடக்கூடிய தேன் முதலியவை, உறிஞ்சி சாப்பிடக்கூடிய தயிர் முதலியவை, பல வகை வாசனை திரவியங்கள், அதே சமயத்தில் புஷ்பங்கள், பூச்சிக்கள் எல்லாம் வாசனைகளுக்காக, புஷ்பங்கள், இன்னும் பூச்சிக்கள், அதாவது நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கு அந்த பூச்சிகள்லாம், நல்லா அந்த திரவியங்கள்லாம் உடம்புல சென்ட்லாம் பூச்சிகள்லாம், அது மாதிரி அந்த புஷ்பங்கள், பூச்சிக்கள், தாம்பூலம், சாப்பிட்டா வெத்தலை பாக்கு சாப்பிடுவாங்க இல்லையா, அது தாம்பூலம், யாவும் நினைத்தவுடன் குறைவின்றி பொழிய வேண்டும் அப்படின்னு அந்த காமதேனுக்கு கட்டளையிட்ட உடனே அந்த காமதேனு காத்துன்னு இருக்கான். இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சாரே தவிர ஆசைப்பட்டது அது மாதிரி கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும், நினச்ச போதெல்லாம் கேட்டுனே இருப்போம் இல்லையா காமதேனு. அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார். புலநடக்கம் உள்ளவர்களுக்கு தான் அது தேவர்களும் கொடுப்பாங்க. அப்படி காமதேனு வச்சுருக்காரு, பயன்படுத்துறது கிடையாது. இப்போ வந்து ராஜாவுக்கு தனக்காக இல்லை, பிறருக்காக, அந்த ராஜாவுக்காக பயன்படுத்துகிறார் அந்த காமதேனு பசுவை. அப்போ சொல்கிறார், பல வகையான வாசனை திரவியங்கள், புஷ்பங்கள், பூச்சிகள், தாம்பூலம் யாவும் நினைத்தவுடன் குறைவின்றி பொழிய வேண்டும் அப்படின்னு அந்த சபலைக்கு உத்தரவிடுறார் மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி. விரும்பின யாவற்றையும் உடனே கொடுக்கும் சக்தி உள்ள அந்த காமதேனு அல்லவா, எனக்காக இவை யாவையும் வெகு சீக்கிரத்தில் சித்தம் செய். நீ அப்படியேப்பட்ட காமதேனு இல்லையா, ஆசைப்பட்டதெல்லாம் கொழியக்கூடியவள் அல்லவா, அதனால் உடனே எனக்காக நீ சித்தம் செய் அப்படின்னு சொன்னவள் வசிஷ்ட மகரிஷி காமதேனுக்கு. அப்போது அடுத்தது வந்து வசிஷ்டாமித்திரர் காமதேனுவை யாசித்தது. சர்க்கம் 53. வசிஷ்டரோ பிரம்மாவின் புத்திரர், பாவம் லேசமும் அற்றவர், புண்ணிய நிதி, தபசால நிகரற்ற தேஜஸ் உள்ளவர். யார்? வசிஷ்ட மகரிஷி. மந்திரங்களுக்கு உற்பத்தி ஸ்தானம் அவர். புதிய புது மந்திரங்களை அவரால் சிருஷ்டி பண்ண முடியுமா, அப்படிப்பட்ட மந்திரங்கள் உற்பத்தி ஸ்தானமா. மந்திரம் தெரிஞ்சவர்களே மந்திரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அவரால். அந்த மகாத்மா உத்தரவு செய்தவுடன் யார் எதை விரும்பினார்களோ அதை அந்த சபலை அந்த காமதேனு உடனே எல்லை இல்லாமல் பொழிய ஆரம்பிச்சது. அந்த சேனா சைன்யங்கள்லாம் வரவழைச்சி அங்கே தனியாக ஒரு ஆசிரமம் நியமிச்சிச்சு. உடனே அங்கே ஒரு கொட்டகம் போட்டாச்சு, டென்ட்டு. எல்லாருக்கும் தேவையான உணவுகள்லாம் அப்படியே பரிமாறினே வந்துருக்கு, அப்படியே போயினே இருக்குது. என்னென்ன அவங்கவுங்க ஆசைப்பட்றாங்க, எனக்கு வடை பாயசம் வேணும், ஓகே, சக்கரை பொங்கல் வேணும், ஓகே, தத்தியானம் வேணும், ஓகே, எனக்கு லெமன் ரைஸ் வேணும், ஓகே, புளியோதரை வேணும், ஓகே, எதை வேணாலும் எல்லாத்தையும் பொழியும். அப்படி எல்லாருக்கும் லட்டு, ஜிலேபி, பூந்து, ரசகுல்லா என்னென்ன வேணுமோ, யார் யார் என்னென்ன விரும்பினாங்களோ எல்லாருக்கும் அந்தந்த இலையில் கரெக்டாக வந்து விழுந்துதான். அவ்வளவும் பொழிஞ்சு தான் அந்த காமதேனு. அதான் சொல்கிறேன், நக்கி சாப்பிடக்கூடியது, உறிஞ்சி சாப்பிடக்கூடியது, மென்று தின்னக்கூடியது, முறுக்கு, சீடை, தயிர், பால், பாயசம், எல்லாமே, தேன், எல்லாமே அங்கே பொழிந்து தள்ளிச்சான். யார்? அந்த காமதேனு. அந்த உத்தரவு செய்தவுடன் யார் எதை விரும்பினாலோ அதை சபலை உடனே எல்லை இல்லாமல் பொழிந்தது. கரும்பு ரசங்கள், சொம்பு சொம்பாக கரும்பு ரசங்கள் வந்து குவியுதாங்க, வேணுன்ற அளவுக்கு குடிக்கலாம். அதே சமயத்தில் தேன் வேணுன்ற அளவுக்கு தொன்னையில் தேன் வந்து கிடைக்கிது, தேன் குடிக்கலாம். பொரி சாப்பிட்லாம். மைரேயம் என்ற பானம், அதே சொல் பானகம், அப்பம், வடை, மலை போன்ற உஷ்ணமான அன்னம் குவியல், நல்லா சுட சுட சாப்பாடு ரெடியாக இருக்குதான், வேணுன்ற அளவுக்கு போட்டு சாப்பிட்லாமா. அவ்வளோ குவியல்கள். சித்திரான்னங்கள்லாம் என்னது, லெமன் ரைஸ், தயிர் சாதம், இது மாதிரி தேங்காய் சாதம், அது மாதிரி இது புளியோதரை அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி எல்லா சாதம், அந்த சித்திரான்னங்கள்லாம். அதே சமயத்தில் பாயச வகைகள், அதில் பால் பாயசம், சேமியா பாயசம்லாம் சொல்கிறேன் இல்லையா, பல விதமான வகைகள் இருக்குது இல்லையா, அதில் அந்த பல வகைகளான பாயசங்கள்லாம் அப்படியே அங்கே நல்லா தொட்டி தொட்டியாக இருக்குது, வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்லாம். அப்போ
அதெல்லாம் வந்து பாயசம் வகைகள், நெய், வாய்க்காலாக ஓடுதான் நெய், அப்படி அள்ளி கொடுக்கலாம். எல்லாம் சுத்தமாக இருக்குது, காமதேனுகளிலிருந்து வந்த நெய். அதே சமயத்தில் தயிர் ஏரிகள், எப்படின்னா தயிர் ஏரியாக ஓடுதான். அங்கே பார்த்தா அப்படியே வேண்ட அளவுக்கு தயிர் மண்டு சாப்பிட்லாம். அப்படியே தயிர் ஏரிகளாம். ருச்சியுள்ள ரச வகைகள், வெள்ளை பக்ஷணங்கள், வெள்ளத்தினால் செய்யப்பட்ட அதிரசம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, வெள்ளை பக்ஷணங்கள், அதிரசம், அது மாதிரி பல விதமான ஆடைகள், அந்த வெள்ளத்தினால் செய்யப்பட்ட வகைகள். அதே சமயம் வெள்ளை பக்ஷணம் இன்னும் மனதால் நினைக்கக்கூடிய போஜன பதார்த்தங்களும் நினைத்தவுடன் கிடைத்தன. ஹவுசிகருடைய பெண்டு பிள்ளை பேரம்பேதி எல்லாம் கூட வந்திருக்காங்களா, பந்து பரிவாரம் எல்லாமே அவ்வளோ பேரும் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். எல்லாம் யாருக்கும் ஒரு குறைச்சல் கிடையாது. வசிஷ்டர் அப்படி ஒரு விருந்து பண்ணுறாரு. இங்கே பெண்டு பிள்ளை, பந்து பரிவாரம், சைன்யம், மந்திரி, புரோகிதர், பிராமணர், சேனாதிபதி, வேலைக்காரன் முதலிய அனைவரும் வசிஷ்டருடைய உபச்சாரத்தாலும் அவருடைய விருந்தாலும் அளவற்ற சந்தோஷம் அடைந்து வேண்டிய வரையில் சகல சுகங்களையும் அனுபவித்தார்கள். புரியுதுங்களா? இதுதான் நாம் ஏன் புலன்களை அடக்கி தபஸ் பண்ணணும், யோகம் பண்ணோம், ஜபம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இந்த தபஸ் சக்தியினால் அவர்களுக்கு எதையும் அவர்களால் ஒன்றும் அனுபவிக்க முடியாதுன்னு கிடையாது. நினச்சா ஒரு க்ஷணத்தில் எல்லாமே வந்துடும், பொழிஞ்சிடும். காமதேனும் அப்படிப்பட்ட பசு அவர்கள் இருக்குது. எல்லாம் தபஸ் சக்தியினால் பெற்றது எல்லாமே, வேறு ஒன்றும் இல்லை. தபஸுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அவங்களால எதையும் வழங்கிட முடியும். இது வந்து என்னென்னா திரேதா யுகத்தில் சொன்ன விஷயம். ஆனால் கலியுகத்திலேயே சமர்த்த ராமதாசர் ஒரு மகாத்மா அப்படி வீர சிவாஜியினுடைய சேனைகளுக்கு அவ்வளோ அந்த குகையிலிருந்து அப்படி வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டிருக்காரு. ராமநாம ஜபந்தான். வெறும் ஜபத்தினாலே அந்த சித்தி அடைந்த மகாத்மாக்களால் எதையும் சாதிக்க முடியும். அதே மாதிரி துக்காராம் தாசரும் ஒரு சின்ன பொடியை கொடுத்து எல்லாருக்கும் பசியை நீக்கும்படி பண்ணியிருக்காரு. அப்புறம் மகான்கள்லாம் அப்படி இந்த கலியுகத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. தேவையான சாப்பாடு எல்லாருக்கும் வரும்படி செய்திருக்காரு. நாமத்தினால பகவத் பக்தினால் எல்லாம் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு தபஸ்விகளாக இந்த கலியுகத்திலே வாழ்ந்திருக்காங்க. அப்போ வசிஷ்டரால் முடியாதான்? அப்போது அவ்வளோ பேர்களுக்கு எல்லா தேவையான வடை பாயசத்தோட எல்லா சாப்பாடும் கிடைச்சிருக்கு எல்லாமே. இந்த மனுஷர்களுக்கு மட்டும் கிடையாது, குதிரைகளுக்கு தேவையான கொள்ளு புல் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் யானைக்கு தேவையான கரும்பு கட்டுகள்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாமே எல்லா ஜீவராசிகளுக்கும், அந்த குதிரைகளுக்கு யானைகளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கு. மக்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருக்கு. சரி, அப்போது பெண்டு பிள்ளை, பந்து பரிவாரம், சைன்யம், மந்திரி, புரோகிதர், பிராமணர், சேனாதிபதி, வேலைக்காரர் முதலிய அனைவரும் வசிஷ்டருடைய உபச்சாரத்தாலும் விருந்தாலும் அளவற்ற சந்தோஷம் அடைந்து வேண்டிய வரையில் சகல சுகங்களையும் அனுபவித்தார்கள். எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க, ரிலாக்ஸ் பண்ணணும். அங்கே பெட்டு மெத்தை அப்படியே ரூமாக இருக்குது. அப்படியே நினச்ச போது அதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே சுகமாக அவங்க தங்கி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு அது பிறகு போனாங்களாம். அப்போது அனுபவித்தார்கள். விஸ்வாமித்திரர் அளவற்ற ஆனந்தம் அடைந்து வசிஷ்டரை நமஸ்கரித்து, சுவாமி, எல்லோரும் தங்களை பூஜிக்க வேண்டியிருக்க தாங்களே என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் எல்லை மீறி பூஜித்தீர்கள். என்னை போன்ற சத்திரியன் தங்களை போன்ற பிரம்ம ஞானியால் இப்படி உபசரிக்கப்படுவது பூர்வ ஜென்ம புண்ணிய பலமின்றி வேறல்ல. நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. இல்லை, நான் பிரம்ம ஞானியாகி நீங்கள் போய் எங்களை போய் ஒரு பொருட்டாக நினச்சி எங்களுக்கு இப்படி பூஜை பண்ணியிருக்கீங்களே, இவ்வளோ வசதிகளை செய்து கொடுத்துருக்கீங்களே, ஆச்சுன்னு. தங்களுடைய தபோபலத்தையும் மகிமையும் பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற. இப்படிப்பட்ட தபசக்தியினால் இந்த காமதேனுவை சம்பாதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி, மற்றவங்களுடைய தேவைகள் எல்லாரையும் பூர்த்தி பண்ணுறீங்க. ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் நான் வச்சுக்கிறேன் சுவாமி. நான் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் சுவாமி. ஞான நிதியும் பேசும் திறமையில் நிகரற்றவருமான நீங்கள் அழகாக பேசி என்னை அழகாக வசீகரம் பண்ணி இங்கே விருந்து படைச்சிருக்கீங்க. அதே சமயத்தில் ஞான நிதியாக பிரகாசிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மகா ஞானி நீங்கள், தபஸ்வி அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. தங்களிடத்தில் நான் என்ன சொல்லப் போகிறேன்? அவங்கள்ட்ட நான் என்ன பெருசாக சொல்லிக்க போகிறேன் சுவாமி.
நான் ஒரு விண்ணப்பம் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, அநேக லட்சம் பசுக்களை கொடுக்குறேன், இந்த சபலை இந்த காமதேனுவை எனக்கு கொடுத்துருங்க. நான் அதுக்கு பதிலாக லட்சக்கணக்கான பசுக்களை நீங்கள் கேட்குற மாதிரி கொடுக்குறேன் சாமி, இந்த காமதேனுவை எனக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டார். விஸ்வாமித்திரருக்கு ஆசை வந்துடுச்சு அந்த பசு மேலே. இவ்வளவு உணவுகளை படைக்குது, எல்லாருக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணுன்னா, இந்த ஒரு பசு இருந்தால் நம்ம ராஜ்யத்தில் பஞ்ச பசியே ஏற்படாதே, மக்கள் எல்லாம் சேமாக வச்சுக்கலாமே, அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் கேட்டார் விஸ்வாமித்திரர். தன்னுடைய ஆடம்பர தேவைக்காக அந்த பசுவை கேட்கல. நல்லா புரிஞ்சுங்க, இவர் நாட்டை ஆளக்கூடிய ராஜா யார்? விஸ்வாமித்திரர். அதனால் வசிஷ்டர்கள் எதுக்காக, வசிஷ்டர் ஒரு ஆசிரமத்தில் இருக்குது அந்த பசு. அந்த பசு ஆசிரமத்தில்னா அங்கே இருக்கிற சில பேருக்கு அது உதவும். ஆனால் நான் ராஜாவாக இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பசியை தீர்த்துருவனே இந்த சபலை பசு மூலமாக அப்படின்றதுக்காக தான் கேட்டார். நல்ல நோக்கத்தோடு தான் கேட்டார். அதுக்காக சரி, இந்த மகரிஷிகள் நம்ம மகாத்மா, அதனால் என்ன பண்ணால் இவருக்கு அந்த பசுக்கு பதிலாக லட்சக்கணக்கான பசுக்களை கொடுங்க சாமி, இந்த பசு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஆசையாக, இது பேராசையானா ஒன்றுமே இல்லை, லோகக்ஷேமத்துக்காக விஸ்வாமித்திரர் கேட்டார். இப்படி இருந்தால் நம்மளுக்கு பஞ்சபட்சி வட்டினதோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதுக்காக கேட்டார். பாருங்க, இந்த சபலை எனக்கு கொடுங்கள், உத்தம பதார்த்தங்கள் அதான் சொல்கிறார், உத்தம பதார்த்தங்கள் அரசனிடத்தில் இருக்க வேண்டும் என்பது ராஜ தர்மம் அல்லவா? ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தால் மக்களுக்கு பயன்படும் இல்லையா? தனி மனுஷங்கள் இருந்தால் அது சில பேருக்கு தான் பயன்படும். அதுக்காக கேட்டார். ராஜ தர்மம் கரெக்டாக கேட்டது தப்பு இல்லை. பாருங்கள், ஆகையால் இது என்னிடத்தில் இருப்பதே நியாயம் என்றார். கேட்கலாம், ஆனால் பிடுங்கக்கூடாது. பின்னாடி பிடுங்க போகிறார் விஸ்வாமித்திரர், அதுதான் தப்பு. மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது. அவர் போட்ட சாப்பாடே சாப்பிட்டு அவர் அபச்சாரம் பண்ணலாமான்னா அதுதான் அந்த இடத்துல தான் தவறு பண்ணிடுறேன். அதனால தான் சேனா செஞ்சவங்களாம் அழிஞ்சு போகுது. பின்னாடி பார்க்கலாம். அப்போது வசிஷ்டர், மகாராஜா, பசுக்களை லட்சமாக இல்லை கோடியாக கொடுத்தா கூட இந்த சபலையை நான் கொடுக்க மாட்டேன். அதே சமயத்தில் வெள்ளியை மலையாக குவித்தாலும் இந்த சபலை இந்த காமதேனுவை நான் கொடுக்க மாட்டேன் சுவாமி. பெருந்தன்மை உள்ளவனை விட்டு கீர்த்தி பிரியாதிருக்குமா? பெருந்தன்மை உள்ளவனை, பெருந்தன்மையாக இருக்கான் ஒருத்தனா, அவனுடைய புகழானது அவனை விட்டு பிரிந்திருக்குமா? அப்படி இந்த சபலை என்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் பதார்த்தம், என்னை விட்டு இதை பிரிக்க முடியாது. தேவதைகளுக்காக செய்யும் ஹவ்யங்களும், பித்ருக்களுக்காக செய்யும் கவ்யங்களும், காலை மாலையில் செய்யும் அக்னிஹோத்திரமும், பிராணனை காப்பாற்றும் வஸ்துவும், பூதபலியும், தர்ஷபூர்ண மாசங்களில் அமாவாசை பௌர்ணமியில் செய்யும் ஹோமங்களும் இந்த சபலையால் நடக்க வேண்டியவை. இதுதான் நெய்யை கொடுக்குது, தயிர் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது, புரியுதா? பால்லாம் கொடுக்குது. அப்போ இதை வச்சு தான் நான் பூஜைகள் ஹோமங்கள்லாம் பண்ணணும் நிறைய. அதனால் இதனுடைய தேவைகள் நமக்கு தேவையானது கொடுத்துருந்தும் போது நம்ம அப்போ அந்த பூஜைகள்லாம் ஹோமங்கள்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நான் பித்ரு யக்ஞங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் பித்ருக்களாக செய்யும் கவ்யங்களும், அது தேவையான ஹவ்யங்கள் எல்லாமே இது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நெய்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த சபலையினால் தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியாது சுவாமி, கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஸ்வாகாகாரம், வஷட்காரம் என்ற கிரியைகளும் இதனால் நடக்கின்றன. இதனுடைய பால், தயிர், நெய் முதலியவைகளை குடிப்பதால் பலம், சித்த சுத்தி, புத்தி கூர்மையை, மனசில் சாந்தி முதலியவை உண்டாகி, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? இது சுத்த சுத்தி உண்டாக்கிடுமா, மனசு சந்தோஷம் உண்டாகிடுமா, சாந்தி உண்டாகிடுமா, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? ஆசையை உண்டாக்குறாரு விஸ்வாமித்திரருக்கு, சபலை மேலே உள்ள ஆசையை. அப்படின்னா இதனுடைய பாலை குடித்தா, இதனுடைய நெய்யை குடித்தா, இதனுடைய இது குடித்தா நம்மளுக்கு இப்படிலாம் உண்டாகும், மனசில் ஆரோக்கியம், உடம்புல ஆரோக்கியம் உண்டாகும், நம்மளுக்கு க்ஷேமம் உண்டாகும், மன சாந்தி உண்டாகும் அப்படின்லாம் சொல்கிறார். ஆசை உண்டாக்குறாரு. அதனால் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். புத்தி கூர்மை, மனசில் சாந்தி முதலிய உண்டாகி வேதாங்க வித்தியை, கலை, சாஸ்திரங்கள் சுலபமாய் கிடைக்கின்றன. எனக்கு இதனால் எனக்குள்ள தனதானியமும் செல்வமும் சந்தோஷம் காரணமும் இது தான். எனக்கு பெரிய தனதானியம் எதிரான்னு கேட்டால் சொத்து சுகம் எல்லாமே இந்த சபல பசு தான், இந்த காமதேனு தான். அதனால் இதை கொடுக்க முடியாது அப்படின்றார். இந்த காரணங்களாலும், உமக்கு சொல்ல முடியாத பல காரணங்களாலும் சபலையை உமக்கு கொடுக்க மாட்டேன். சொல்ல முடியாத காரணம் என்னன்னா,
இதில் உனக்கு ஆசை வரணும், அதை கொடுக்காமல் இருந்தால் தான் நீ பிரம்ம ரிஷி ஆவ அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அப்போது பிரம்ம ரிஷி அது முயற்சி பண்ண காரணங்களாலும் இதை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் வசிஷ்ட மகரிஷி. அதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு ஆசை அதிகரித்தது. ஆஹா, மனசை சாந்தி, மனசை நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது, நம்மளை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அதே சமயம் நம்மளுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னால் மேலே மேலே ஆசை உண்டாகுது. அப்போ ஆசை அதிகரித்தது. வேணும்னே ஆசை உண்டாகுது அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் லாஸ்ட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு வசிஷ்டர். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சொல்கிறாரு, ஆசை உண்டாக்குற மாதிரி. அதே சமயத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு வசிஷ்டர். 14,000 மத யானைகளை என்ன சொல்கிறார் விஸ்வாமித்திரர்? 14,000 மத யானைகளை தங்கை அரைப்பட்டி, சங்கிலி, மாவெட்டி, அம்பாரி முதலியவைகளுடன் கொடுக்கிறேன். தங்க யானைகள் எப்படி கொடுக்குறா? அந்த யானைகள் எப்படி கொடுக்குறாராம்? மதம் பிடிச்ச யானைகளை, மத யானைகளை தங்க அரைப்பட்டை, சங்கிலி, மாவட்டி, அம்பாரி முதலியவுடன் கொடுக்கிறேன். 4 வெள்ளை குதிரைகள் பூட்டி தங்கச் சலங்கைகள் மதுரமாய் ஒலிக்கும் 800 தங்க ரதங்களை கொடுக்கிறேன். காம்போஜம், பாக்லீகம் முதலிய தேசங்களில் உண்டாகி கந்தர்வ குலத்தில் பிறந்த 11,000 உத்தம குதிரைகளை கொடுக்கிறேன். பல வர்ணங்களை உடைய நல்ல யவனமுள்ள கோடி பசுக்களையும் கொடுக்கிறேன். என்ன சொல்கிறார்? யானை கொடுக்குறேன், குதிரைகள் கொடுக்குறேன், பசுக்களை கோடி கோடியாக கொடுக்குறேன்றாரு. 800 குதிரைகள் கொடுக்குற, 800 யானைகளை கொடுக்குறாராம். எல்லாம் கூட இவ்வளோ வசதிகள் உடையவர். ஆனால் பசுக்கு ஆசைப்படுறார் காமதேனு. ஆனால் லோகக்ஷேமத்துக்காக பல வர்ணங்களை உடைய நல்ல யவனமுள்ள, பல வர்ணங்கள் உடையது நல்ல யவனம் உள்ள நல்ல பால் கறக்கக்கூடிய பசுக்களை, காரம் பசுக்களை, கோடி பசுக்களை கொடுக்கிறேன். இந்த சபலையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். வெகு சாதுரியமாயும் தந்திரமாயும் கௌசிகர் சொல்ல, வசிஷ்டர் எவ்விதத்தாலும் சபலையை கொடுக்கவே மாட்டேன். சகல ரத்னங்களும் தனமும் பிராணனும் எனக்கு இதுதான், எனக்கு எல்லா சொத்து சுகம் எல்லாமே இதுதான், எனக்கு என்னுடைய உயிரே இதுதான், அதான் கொடுக்க முடியாது அப்படின்னு வசிஷ்டர் தீர்மானமாக சொல்லிட்டார். அமாவாசை, பூர்ணிமை கிரியைகளும் யாக யஜ்ஞங்களும் வைதிக லௌகிக காரியங்களும் இதனாலேயே நடக்க வேண்டும். ஏன் வீணாய் சிரமப்படுத்துகிறீங்க? அவர் விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறார், எல்லாம் நான் அமாவாசை பௌர்ணமி போன்ற இருக்கக்கூடிய செய்யக்கூடிய கிரியைகள்லாம் நான் இதை வச்சு தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் ஏன் வேணா என்னை சிரமப்படுத்துறீங்க? ஏன் வீணாக சிரமப்படுறீங்க? நீங்களும் சிரமப்படுறீங்க. அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேனே. அப்போ நான் அவ்வளோ பசுக்கள் கொடுக்குறேன், இவ்வளோ யானைகளுக்கு அவ்வளோனா நான் கொடுக்க முடியாது. என்னுடைய உயிருக்கு சமமானது இது. எல்லா கிரியைகளும் இதை வச்சு தான் நான் செயல்படுத்தணும். ஆசிரம கிரியைகள், இங்கே இருக்கிற பிரம்ம ரிஷி, தேவ ரிஷிகள் எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தி பண்ண இதில் தான் பண்ணணும். நான் இதெல்லாம் தர்ம காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, சடங்குகள்லாம். அதனால் ஏன் நீங்கள் சிரமப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு. அதாவது விட்டுருங்க, அந்த ஆசையை விட்டுருங்க, புரியுதா? இதை நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறார். நீர் கொடுக்கக்கூடியவைகளும் கொடுக்க முடியாதவர்களும் நினைத்தவுடன் எல்லையாமல்லாமல் புரியும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க இந்த பொருள்லாம், இதெல்லாம் இந்த சபலையானது இன்னும் நீங்கள் என்னென்ன கொடுக்க முடியாதோ அத்தனை வஸ்துக்களையும் இந்த சபலையானது கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களால் ஆக வேண்டியது என்ன இருக்குது சொல்லும் பார்க்கலாம். அதனால் அப்படி நீங்கள் கொடுக்க முடியாத விஷயங்களும் இது கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது உனக்கு இது கொடுப்பேனா இந்த சபலையே? அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அடுத்தது சர்க்கம் 54 சபலை யுத்தம் செய்தது. வசிஷ்டர் அந்த பசுவை கொடுக்க மாட்டேன் என்று அறிந்து விஸ்வாமித்திரர் அதை பார்த்தார். என்ன நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, உங்களை மகாத்மான்னு நினச்சிருந்தா நான் இவ்வளோ நாள் பொறுமையாக பேசினேன். அப்படின்னா இது ராஜாக்கள் இருக்க வேண்டிய வஸ்து, இது உலக சேமத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா பலவந்தமாக நான் பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு. அப்போ வசிஷ்டர் மௌனமாக இருந்துட்டார், எதுவும் பேசலை. பலவந்தமாக பிடிச்சி இழுப்புன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பேச முடியும்? மௌனமாக இருந்துட்டார். அப்போ ராஜ தோரணையை காட்டுறாங்க. சரி, ஓகே. அப்போ பலவந்தமாக இழுக்க ஆரம்பித்தார். அந்த பசுவானது காமதேனு என்ன பண்ணுறது, அழுது. அவள் ஸ்திரீ தானே, அவள் அழறா, அந்த காமதேனுவால் அழறா. அழுது கொண்டு வெகு துக்கத்துடன், நான் இந்த மகரிஷிக்கு யாதொரு அபராதமும் செய்யவில்லையே, வசிஷ்ட மகரிஷியை நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், நான் இதுதான் செய்தேன், உங்களுக்கு எந்த அபராதமும் செய்யலையே, என்னை ஏன் கைவிட்டீங்க? இந்த விஸ்வாமித்திரர் என்னை பலவந்தமாக அபகரிக்கிறாரே,
நீங்கள் கம்முன்னு இருக்கீங்களே, நீங்கள் மௌனமாக இருக்கீங்களே, பலவந்தமாக அபகரிக்கிறாரு அப்படின்னு அந்த பசுவானது காமதேனு சொல்கிறது. அவருக்கு என்னிடத்தில் மிகுந்த பிரீதி, எனக்கும் அப்படிப்பட்ட வசிஷ்டரே உங்களிடத்தில் எனக்கு மிகுந்த பிரீதி, எனக்கும் உங்களிடத்தில் எல்லையற்ற பக்தி, ஆயினும் என்னை கைவிட்டு பிறர் அபகரிக்கும்படி ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு அப்புறமா பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தால் அப்போ வசிஷ்டர் மௌனமாக தான் இருக்கிறார். ஏன்னா சாது இல்லையா, பொறுமையாக இருக்கிறார். என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாங்க. அப்போ அவர் மௌனமாக இருக்கிறத வச்சே என்னடா அது, நம்ம பலவந்தமாக அபகரிக்கிறோம், அவர் மௌனமாக இருக்காரு, சரி என்னை மன்னிச்சுங்க சுவாமி அப்படி விட்டு போயிடுவாருன்னு பார்த்தா விட்டு போகிற மாதிரி இல்லை. உடனே பார்த்தா யார், இந்த காமதேனு, அந்த ராஜசேவர்கள் தன்னை கயிறு கட்டி இழுக்கிறாங்க இல்லையா, அந்த ராஜசேவர்களை மூளைக்கு அடித்து துரத்தி உதறி அடித்து வாயு வேகத்துடன் வசிஷ்டருடைய பாதங்களில் விழுந்து, சுவாமி பிரம்மபுத்திரா, தாங்கள் என்னை கைவிட்டீர்களா இல்லை தள்ளி விட்டீர்களோ? இந்த ராஜசேவர்கள் என்னை பலாத்காரம் செய்கிறார்களே, உத்தரவு செய்யுங்கள். இப்போவே இந்த மேகங்களையும் நீங்கள் உத்தரவு செய்யுங்கள், இவங்களாம் துவம்சம் பண்ணிடுறேன் இந்த சேனாசைன்யங்கள்லாம். அப்படியேப்பட்ட சேனாசைன்யம் உற்பத்தி பண்ண முடியுமா அந்த காமதேனு? அதான் சொல்கிறது, ஒரு உத்தரவு சொல்லுங்கன்னு. உத்தரவு சொல்லாமல் கம்முன்னு இருக்கார் வசிஷ்டர், பொறுமையை கடைப்பிடிக்கிறார். பிராமணர் இல்லையா, அப்படி இருக்காங்க. அப்போது உத்தரவு செய்யுங்கள் என்று மகா மேகங்களையும் துந்துவி முதலிய வாத்தியங்களையும் போல கம்பீரமாய் கோவென்று அலறி பிரலாபித்ததான். மேகம் போல் இடிக்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக கத்தி பிரலாபித்து தான். ஏதாவது அந்த சபலை அழுதான், புலம்பு தான் வசிஷ்டர் இடத்துல போய். அப்போ வசிஷ்டர் தன்னுடன் பிறந்த சகோதரனைப் போல அருமையான அந்த சபலையை சோகத்தால் தவிப்பதை பார்த்து பொறுக்காமல், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? இல்லை என்னை பலவந்த பத்துறாங்களே இந்த சேவரெல்லாம், நான் என்ன பண்ணுறது? பெண்ணே சபலையே, உன்னை கைவிடவில்லை, எனக்கு நீ யாதொரு அபராதம் செய்யலை. இந்த மகா பலவானான அரசன் பல கொழுப்புனால உன்னை இழுத்து கொண்டு போகிறார். அவருடைய அக்ஷகினி சைன்யங்கள் எங்கே? காட்டில் தவம் செய்யக்கூடிய என்னுடைய பலம் எங்கே? சபலை, நானும் காட்டில் தபஸ்வியாக இருக்கிறேன், அவர் சதுரங்க சைன்யங்களோடு வந்திருக்கார். அவரிடத்துல நான் எதிர்த்து போராட முடியுமா? யோசிச்சுப்பார். நான் உன்னை கைவிடலை, ஆனால் உன்னை என்னால் காப்பாற்ற முடியலையே, யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறார் வசிஷ்ட மகரிஷி. மேலும் இவர் நம்மை ஆளக்கூடிய அரசன், தபோபலத்தால் இவரை தண்டிப்பது நியாயம் கிடையாது. நான் தபஸ்னால் தண்டிக்கிறேன்னா தபஸ் பலம் இருக்கிறதால எல்லோரும் தண்டிச்சலாமா? நம்மளை ஆளக்கூடிய அரசனாச்சே, இவனால் மக்கள் சேமமாக இருக்கிறாங்க, அதனால் நான் தண்டிக்கிறது நியாயம் கிடையாது. சத்திரிய குலத்தில் பிறந்தவர், அதே சொல்ல பூபாலன், இந்த பூமியை ஆளக்கூடியவர், விசாலமான ராஜ்யத்திற்கு அதிபதி, அஸ்திர சஸ்திர பலம் பொருந்தினவர். இவருடைய அஸ்திர பலத்துக்கு முன்னாடி சஸ்திர பலத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியுமா? சதுரங்க சைன்யங்களும் இவருக்கு உதவியாக இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று வசிஷ்டர் புலம்புறார். அதனால் சபலை அழுது தேம்பி சபலை காலில் விழுந்து சபலை ஆறுதல் படுத்தி தடவி கொடுத்து, நான் என்னமா பண்ண முடியும், நான் ஒன்றும் பண்ண முடியாது, சதுரங்க சைன்யங்களோடு வந்திருக்காரு, இதுதான் மகா பலசாலி, விசாலமான ராஜ்யத்துக்கு அதிபதி, இவர் கூப்பிட்டா இன்னும் சேனைகள் கூட நிறைய வரும். அப்போ என்னால் ஒரு சாதாரண ரிஷி, காட்டுவாசி நான் ரிஷி, நான் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு தன்னை தாழ்த்தின்னு பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அந்த சபலை அவரை வணங்கி, சுவாமி தாங்கள் பிரம்மபுத்திரர், பிரம்ம ரிஷிகளுக்கு மேலானவர், தபசால் எல்லையற்ற தேஜசுள்ளவர், பிராமணனுடைய தபோபலத்திற்கு முன் சத்திரியனுடைய பலம் எம்மாத்திரம். நீங்கள் அப்படிப்பட்ட பிரம்ம தேஜஸ் பிரகாசிக்கக்கூடிய பிரம்ம ரிஷி, நீங்கள் பிராமணனுடைய தபோபலத்துக்கு முன்னாடி சத்திரியனுடைய பலம் எம்மாத்திரம். இந்த விஸ்வாமித்திரர் உங்களை என்ன பண்ணிட முடியும்? அதிலும் தங்களுடைய மகிமையோ மனசுக்கு வாக்குக்கு எட்டாதது. தங்களை காட்டிலும் பலவான் யார்? விஸ்வாமித்திரர் மகாவீரன் தான் இருக்கட்டும், ஆனால் தங்களுடைய தேஜஸை நெருங்க முடியுமா? தங்களுடைய மந்திர பலத்தினால என் சக்தி வளர்ந்துருக்குது சுவாமி, நீங்கள் மந்திரம் பண்ணி என் சக்தி வளர்த்துருக்கிறீங்க, என்னை அனுப்புங்கள், இந்த துஷ்டனுடைய பலத்தையும் கொழுப்பையும் ஒரு க்ஷணத்தில் அழிக்கிறேன் என்றது அந்த பசு சபலை. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்ல, சத்ருக்களை ஜெயிக்கும் சைன்யத்தை, சரி அப்படின்னா நீ அப்படி சொல்லும்போது உன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணுறான்னு சொல்லிட்டு வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த சபலைக்கு உத்தரவு கொடுத்தார். சத்ருக்களை ஜெயிக்கும் சைன்யத்தை நீ உண்டாக்கு ஆய் என்று ஆக்ஞாபித்தார். சரி, அப்படியே உன் இஷ்டப்படி சைன்யங்களை உண்டாக்கி அந்த சேனா சைன்யங்களை துவம்சம் பண்ணேன் அப்படின்னு வசிஷ்டர் உத்தரவு கொடுத்தார்.
நீங்கள் தண்டிக்கலன்னா விட்டுருங்க, நான் தண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சபலை பசு கேட்குறது. சரி அப்படின்னா நீ தண்டிச்சிக்கோ, உண்டாக்கிக்கோ சேனா சைன்யங்களை அப்படின்னு சொன்ன உடனே அது ஹூம்பா என்று கத்திட்டு, எது அந்த பசு ஹூம்பான்னு கத்தினோடனே அந்த சப்தத்திலிருந்து, அந்த சப்தம் வாயிலிருந்து சப்தம் வருது, அந்த சப்தத்திலிருந்து எண்ணிறந்த பப்ளவர்கள் உண்டாகினார்கள். அந்த பப்ளவர்கள் என்ற ஒரு சேனைகள் உண்டாச்சு. அந்த சேனைகள் வந்து கௌசிகருடைய சைன்யத்தை அவருக்கு எதிரிலேயே நாசம் செய்தார்கள். அவருக்கு எதிரே அவர்களை கொண்டு போடுகிறார்களாம், நாசம் செய்தார்களாம். அவர் அடங்கா கோபம் கொண்டு, யார் விஸ்வாமித்திரர் அடங்கா கோபம் கொண்டு ஹன்சி வந்து ரதத்தில் ஏறி அந்த பப்ளவர்களை அஸ்திர சஸ்திரங்களால் கொண்டுட்டாராம், வதம் பண்ணாராம். அவருக்கு அவ்வளோ சக்தி உண்டு விஸ்வாமித்திரருக்கு. உடனே சபலை எண்ணிறந்த சுகர்களையும் யவனர்களையும் சபலை உடனே என்ன பண்ணுறா, அவள் வந்து பப்ளவர்களை உண்டாக்கினா அவர்களை வந்து என்னென்னா விஸ்வாமித்திரர் வதம் பண்ணிட்டார், எல்லாரையும் அழிச்சிட்டார், அஸ்திர சஸ்திரங்களால் அழிச்சிட்டார். அடுத்தது என்ன பண்ணுறா, இன்னும் அவர் சைனிகள் நிறைய உண்டாக்க முடியும் அந்த சபலையினால். அதனால் உண்டாக்குறா என்னென்னா சகர்கள் என்ற ஒரு விதமான சேனைகளையும் யவனர்கள் என்ற சேனைகளையும் சிருஷ்டித்தது. அவர்களும் மகாபலவான்கள், தங்கத்தாமரை தாதுவை போல நிறமுள்ளவர்கள், அந்த மஞ்சள் நிறம் படைந்தவர்கள். நீண்ட பட்டாக்கத்திகளுடன் தங்க நிறமுள்ள ஆடை அணிந்து கொழுந்து விட்டெறியும் நெருப்பு பஞ்சு பொதியில், கொழுந்து விட்டெறியும் நெருப்பு வந்து பஞ்சு பொதியில் பிடித்தது போல கௌசலுடைய சைன்யத்தில் விழுந்து அதை எரித்தார்கள். அப்படியே போய் விழுந்து அந்த சைன்யங்களை எரிச்சிடுறாங்களாம். அவர் கோபம் கொண்டு பல அஸ்திரங்களால் அந்த யவன காம்போஜ பப்ளவர்களை துண்டு துண்டாக வெட்டி தள்ளினாராம். யாரும் விஸ்வாமித்திரர் மறுபடியும் அவர்கள் அழிக்கிறார். சர்க்கம் 55. விஸ்வாமித்திர வசிஷ்டருடைய யுத்தம். வசிஷ்டர் பார்த்து சொல்கிறார், ஹே சபலே, உன் யோக பலத்தாலும் இன்னும் பல சைன்யங்களை உண்டாக்குவாய் என்றார். ஏற்கனவே உண்டாக்குன சைன்யங்களை விஸ்வாமித்திரர் அழிச்சிட்டாரு, ஆனால் இன்னும் சைன்யங்களை உண்டாக்கு அப்படின்றார். அது ஹூம்பா என்று கத்திற்று. அதிலிருந்து காம்போஜர்களும் மடி, அந்த காம்பு மடியிலிருந்து, அந்த பசுனுடைய மடியிலிருந்து, காம்புடைய மடியிலிருந்து பப்ளவர்களும், ஏற்கனவே பப்ளவர்கள் உண்டானாங்க அழிச்சிட்டாரு, ஆனால் மேலும் பப்ளவர்கள் உண்டாகிறான். இன்னும் காம்போஜர்கள் போன்ற பல விதமான சைன்யங்கள் உண்டாகிறது. அதே சமயத்தில் அது பெண் குறியிலிருந்து யவனர்களும், அதனுடைய சாணத்திலிருந்து சகர்களும், அதனுடைய மயிர்கால்களிலிருந்து மிளேச்சர்களும் ஆரிதர்களும் கிராதர்களும் உண்டானார்கள். நிறைய சைன்யங்களை உண்டாக்கிட்டான். அப்போ அரசனுடைய சதுரங்கம் அக்ஷயனி முழுவதும் ஒரு க்ஷணத்தில் அழித்தது. பிறகு அவருடைய 100 புத்திரர்கள் ஆயுதங்களுடன் கோபத்தால், யாருடைய விஸ்வாமித்திரர் 100 புத்திரர்கள் இருக்காங்களாம், அந்த 100 புத்திரர்களும் கோபத்தால் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு கோபத்தால் ஜொலித்து கொண்டு வசிஷ்டரை எதிர்க்க ஓடி வந்தார்கள். வசிஷ்டர் போய் எதிர்க்கலாமா? அப்போ மந்திர ஸ்வரூபியான அந்த மகரிஷி அவர்களை ஒரு ஹூங்காரம் பண்ணார், ஒரு ஹூம் என்று அதட்டினார். உடனே அவர்கள் அப்படியே அந்த 100 பேரை சாம்பலாக போயிட்டாங்க. வசிஷ்டருடைய ஒரு ஹூங்காரம் பண்ண உடனே அவர்கள் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. விஸ்வாமித்திரருடைய 100 புத்திரர்கள் எரிஞ்சு போனாங்க விஸ்வாமித்திரர் எதிரிலே. இப்போ தன் புத்திரர்கள், அப்போ விஸ்வாமித்திரர் பார்க்குறா, தன் புத்திரர்கள் ஒரு நிமிஷத்தில் மடிந்ததையும் சதுரங்க சைன்யம் அழிந்ததையும் கண்டு அந்த அரசனுக்கு சொல்ல முடியாத வெட்கம். நம்மளால் ஒரு ரிஷி, ஒரு பிராமணர்களை நம்ம ஜெயிக்க முடியலையே, அப்படியேப்பட்ட சத்திரியனாக பிறந்து ஒரு பலசாலியாக இருந்து எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்தேன், நான் ஏரி குளம் எல்லாரையும் நான் திக்விஜயம் வந்திருந்தேன், அப்படியேப்பட்ட என்னால் ஒரு பிராமணரை ஜெயிக்க முடியலையே, இந்த காமதன் உண்டாக்கக்கூடிய சைன்யங்களை என்னால் ஜெயிக்க முடியலையே வெக்கம் அடைஞ்சிட்டாராம். வெக்கமடைந்து அப்படியே கவலையும் உண்டாயிற்று. தன் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களே என்று, 100 பிள்ளைகள் போயிட்டாங்களே, கவலை உண்டாயிடுச்சு அதுக்கு. அப்போ அலை ஓய்ந்த கடலை போலும், விஷப்பற்கள் பிடுங்கப்பட்ட மகா நாகத்தை போலும், ராகுவால் பிடிக்கப்பட்ட சூரியனை போலும் திடீரென்று காந்தி இழந்தார் விஸ்வாமித்திரர். புத்திரர்களையும் சைன்யத்தையும் பறிகொடுத்து கொழுப்பழிந்து உற்சாகம் அற்று மனம் தளர்ந்து இறகொடிந்த பட்சியைப் போல தீனராக ஆகிவிட்டார் விஸ்வாமித்திரர். மிகுந்திருந்த ஒரு புத்திரன் இடத்துல, ஒரே ஒரு புத்திரன் தான் ஒரு பிள்ளை எஞ்சியிருந்தான். அந்த புத்திரனிடத்தில் என்ன பண்ண, ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டார். குழந்தாய், இதை ராஜநீதிப்படி ஜாக்கிரதையாய் ஆளக்கடவாய் என்று கட்டளையிட்டு, நீ போய் ராஜ்யத்தை ஆளு, ராஜ்யத்தை நீ போய் பார்த்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கிளம்பிட்டார். என்னென்னா, தேவ கந்தர்வ கிண்ணற கணங்கள் வசிக்கக்கூடிய இமயமலை சாரலில் வெகு காலம் சங்கரனை குறித்து, சிவபெருமானை குறித்து கடும் தவம் செய்தாராம். அப்போ தேவதேவரான உமாபதி
சிவபெருமான் அவருடைய தபசால மகிழ்ந்து சீக்கிரம் சந்தோஷம் அடைவர் சிவபெருமான் தான். அதனால் போய் கழுவும் சீக்கிரம் சந்தோஷம் அடைந்தால் தான் மறுபடியும் வசிஷ்டர்கிட்ட சண்டை போடணும். அதுக்காக அஸ்திரங்களை போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறார். இமயமலை சாரலில் போய் தவம் பண்ணுறார். அப்போ சீக்கிரத்தில் சந்தோஷம் அடைவார். தேவதேவரான உமாபதி அவருடைய தபசால் மகிழ்ந்து அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்ற பிரசன்னரானார். அப்போ பார்த்து சொல்கிறார், மகாராஜா கௌசிகரே, விஸ்வாமித்திரரே, மகாராஜா எதை வேண்டி தபஸ் செய்கிறேன்? கேட்ட வரங்களை கொடுக்கிறேன், என்ன வேண்டும் என்று கேட்டார் கௌசிகர். அப்போ கௌசிகர் தான் பேர், விஸ்வாமித்திரர் பின்னாடி வந்தது அவர் பேர், கௌசிகர்னு பேர். கௌசிகர் சங்கரனை நம்ம விஸ்வாமித்திரர் சொன்னால் கூட அந்த சமயத்தில் ஒரு பேர் கௌசிகர் தான். நம்ம விஸ்வாமித்திரன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் தெரியணுக்காக விஸ்வாமித்திரன் சொன்னோம். கௌசிகர் சொன்னால் நிறைய பேர் தெரியாது, ஆனால் விஸ்வாமித்திரர் பேரை நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, கௌசிகர் சங்கரனை வணங்கி கைகூப்பி, சுவாமி, தாங்கள் என் தபசால் திருப்தி அடைந்தால் அங்கம், உபாங்கம், உபனிஷத்து, ரகசியம் முதலியவர்களுடன் தனுர்வேதத்தை எனக்கு அருள வேண்டும். அதே சமயத்தில் தேவ, தானவ, கந்தர்வ, யக்ஷ, ராட்சர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் எந்த அஸ்திரங்கள்லாம் தெரியுமோ அவை யாவும் எனக்கு தெரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படியே ஆகட்டும் என்று சங்கரன் அனுகிரகித்து கைலாசத்திற்கு போனார். விஸ்வாமித்திரனான சத்திரியர், மேலும் அரசன், மேலும் சங்கரனிடத்திலிருந்து திவ்ய அஸ்திரங்களை பெற்றுவிட்டார். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பெரிய ராஜா திவ்ய அஸ்திரங்கள் செய்து சிவபெருமானே உபாசிச்சிருக்கிறோம், சிவனுடைய அஸ்திரங்கள் வீண் போகாது அப்படின்ற கர்வத்தினால மெய் மறந்து போயிட்டார். வசிஷ்டரே எதிர்க்கணும்னு மெய் மறந்துட்டார். சமுத்திரம் பருவகாலங்களில் பொங்குவது போல அவருடைய வீரியம் வளர்ந்துதான், விஸ்வாமித்திர வீரியம். வசிஷ்டரை என்ன பண்ணார்? வசிஷ்டர் இன்னைக்கு வசிஷ்டரை நம்ம கொன்றே விட்டோம் அப்படின்னு நினச்சாராம் என்று முடிவு செய்தார். வசிஷ்டரை கொன்று விட்டேன் என்று முடிவு செய்தார். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சிவனிடத்தில் வரம் பெற்று வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சார். அதிவேகத்துடன் அவருடைய இதெல்லாம் தெரிஞ்சு தானே வசிஷ்டர் விருந்து பிரச்சாரம் பண்ணதே. வசிஷ்டர் போய் வதம் பண்ண முடியுமா? பிரம்மரிஷி இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்போது சமுத்திரம் பருவகாலங்களில் பொங்குவது போல அவருடைய வீரியம் வளர்ந்ததாம். பயங்கர கோபத்தோடு வரார். வசிஷ்டரை கொன்று விட்டேன் என்று முடிவு செய்தாராம். அதிவேகத்தோடு அவருடைய ஆசிரமத்திற்கு போய் தன் அஸ்திர பலத்தால் அதை ஒரு க்ஷணத்தில் சாம்பலாக்கினார். அந்த ஆசிரமத்தையே எரிச்சு சாம்பலாக்கிட்டார் விஸ்வாமித்திரர். அதுதான் கௌசிகர். அப்போது அந்த கௌசிகர் வருவதைக் கண்டு அங்கிருந்த முனிவர்களும் வசிஷ்டருடைய சிஷ்யர்களும் மிருகங்களும் பட்சிகளும் பயத்தால் நடுங்கி மூளைக்கு மூளை செதறி ஓடி போயிடுச்சான். அங்கே இருக்கிற மிருகங்கள் பட்சிகள்லாம் அழகாக ஆனந்தமாக இருந்ததில்ல, அதெல்லாம் கழிச்சிட்டார். அந்த ஆசிரமத்தையே அழிச்சிட்டார். அங்கே இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாமே ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க வேறு இடத்துக்கு. மூளைக்கு மூளை செதறி ஓடினதால் அந்த புண்ணியஸ்தலம் ஒரு க்ஷணத்தில் சப்தமின்றி பிராணி சஞ்சாரம் இல்லாமல் பாலைவனம் போல் ஆயிடுச்சான். அந்த சுபிட்சமாக பச்சை பச்சைன்னு இருந்த அந்த ஆசிரமானது பாலைவனம் வரை ஆயிடுச்சான். நீங்கள் சற்றென பயப்பட வேண்டாம். யார்? அந்த பசு சொல்கிறது போல். நீங்கள் சற்றென பயப்பட வேண்டாம். சூரியன் பனியை நாசம் செய்வது போல இந்த காதிபுத்திரன் யாருன்னா விஸ்வாமித்திரர் கௌசிகர். இந்த காதிபுத்திரனை இப்பொழுதே கொல்லுகிறேன் என்று வசிஷ்டர் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் நிற்கவில்லை. அந்த ரிஷிகளுக்கு கோபம் உண்டாயிற்று. அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் கம்முடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த புண்ணிய ஸ்தலத்தையே எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. இங்கே ஒரு வர்றதை பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்களே, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகுது, அக்னி தீபத்தி எரியுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் சற்றேனும் பயப்பட வேண்டாம். சூரியன் பனியை நாசம் செய்வது போல இந்த காதிபுத்திரன் ஆகிய கௌசிகரை இப்பொழுதே கொல்லுகிறேன் என்று வசிஷ்டர் எவ்வளவு தடுத்தோம். இல்லை வேணாம் கொஞ்சம் இருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லி தடுத்தோம். அவர்கள் நிற்கவில்லை. அந்த ரிஷிக்கு கோபம் உண்டாயிற்று. மூடா, யாருக்கு? ரிஷி சொல்லி கூட அவங்க தண்டிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க ரிஷிகள்லாம். ஆனால் ரிஷிகளை தடுத்து நிறுத்திட்டார் வசிஷ்டர் தடுத்து நிறுத்திட்டு நான் சொல்கிறார். வசிஷ்டர் கோபம் வந்தாச்சு. மூடா, வெகு காலமாக எண்ணிறந்த சாதுக்களுக்கு இருப்பிடமான இந்த புண்ணியாசிரமத்தை அழித்தாய் அல்லவா? உன் கெட்ட நடத்தை உன்னையே கொல்லும் என்று யமதண்டத்தையும் புகையற்று கொழுந்து விட்டறியும் காலக்னியும் போல ஜொலிக்கும் தன் பிரம்மதண்டத்தை கையில் எடுத்தார். சர்க்கம் 56. விஸ்வாமித்திரர் தோற்றது. அது கேட்டு விஸ்வாமித்திரர் அக்னி அஸ்திரத்தை எடுத்து, ஓய் வசிஷ்டரே,
ஓடாதையும் நில்லு நில்லு. வசிஷ்டர் எங்கே ஓடுறாரு? வசிஷ்டர் வந்து பிரம்மதண்டத்தை தூக்கிட்டு நிற்கிறாரு. அதனால் எங்கேயும் ஓடி போகாதீங்க, அங்கேயே நில்லு, உங்களை நான் பான பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்னியாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர். ஓடாதையும் நில்லு நில்லு என்று அதட்டினார். அந்த ரிஷி பிரம்மதண்டத்தை உயரத்துக்கு வெகு கோபத்துடன், அடைய சத்திரிய பதரே, நான் ஓடவில்லை, இதோ நிற்கிறேன், உன் பலத்தை ஒழிக்காமல் காட்டு அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். உன் கொழுப்பையும் நீ பெற்ற வசிஷ்டர் சொல்கிறார், உன் கொழுப்பையும் நீ பெற்ற அஸ்திரங்களின் சக்தியும் இதோ நான் நாசம் செய்கிறேன், நான் ஓடலடா, நீ நெல்லு அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். உன் கொழுப்பை நான் அடக்கிறேன் அப்படின்றார். உன் சத்திரிய பலம் எங்கே? மகாதபசால் சம்பாதிக்கப்பட்ட என் பிரம்ம பலம் எங்கே? அதன் மகிமை இப்பொழுது நீ அறிவாய் என்று நீர்த்தாரைகள் நெருப்பை அணைப்பது போல அக்னி அஸ்திரத்தை பிரம்மதண்டத்தால் நாசம் செய்தார். அவர் அக்னி அஸ்திரம் பிரயோகம் பண்ணார் விஸ்வாமித்திரர், அதை பிரம்மதண்டத்தால் அடக்கிட்டாராம். பிறகு மாரண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். அப்புறம் ரௌத்ர அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். ஐந்திர அஸ்திரத்தை பாசுபதம், ஐஷிகம், மானவாஸ்திரம், மோகனாஸ்திரம், கந்தர்வாஸ்திரம், ஸ்வாபனம், ஜும்பனம், மாதனம், சந்தாபனம், விலாபனம், சோஷனம், தாரணம், வஜ்ரம், பிரம்மாஸ்திரம், பாசம், பிரம்மாஸ்திரம் இல்லை, பிரம்மபாசம், காலபாசம், வருணபாசம், பைனாகம், நீரிடி, நெருப்பிடி, தண்டம், பைசாசம், ரோஞ்சம், தர்மச்சந்திரம், தர்மச்சக்கரம், காலச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், வாயவம், மதனம், அயசிரசு, 2 வித சக்திகள், கங்காலம், முசலம், வைத்தியாதரம், காலம், திரிசூலம், காபாலம், கங்கணம் முதலிய பல அஸ்திரங்களை விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மேல் பொழிந்து கொண்டே இருந்தார். அப்படியே தொடர்ந்து அஸ்திரங்கள் வந்துட்டே இருக்குது. எல்லாம் காலச்சக்கரம், தண்ட சக்கரம், விஷ்ணு சக்கரம், எல்லா சக்கரமும் ஒன்றும் பண்ண முடியல, எவ்வளவும் பொழிகிறாராம். அவை யாவையும் அந்த பிரம்மபுத்திரராகிய வசிஷ்டர் தன் பிரம்ம தண்டத்தினாலே விழுங்கிட்டாராம், எல்லாத்தையும் முழுங்கிட்டாராம். அஸ்திரங்களையும் தன் பிரம்ம தண்டம் வச்சிருக்காலே கையில், அதில் எல்லாத்தையும் முழுங்கிடுச்சான். அப்படியே விழுங்கிட்டார். அவைகளால் அவருக்கு யாதொரு கெடுதியும் நேராததை கண்டு சகல பிராணிகளும் ஆச்சரியம் அடைந்தன. இவ்வளோ காலச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், எத்தனை பாசுபதாஸ்திரம்லாம் வர்றாரு, இந்திரஸ்திரம், வாயு அஸ்திரம், வருணாஸ்திரம், அக்னி அஸ்திரம், இவ்வளோ வர்றாரு. ஆனால் பார்த்தா ஒன்றுமே ஆகலையே வசிஷ்டருக்கு. படிக்கிறதுக்கே நம்ம 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோ அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தா ஒன்றுமே ஆகலை, எல்லாத்தையும் பிரம்மதண்டத்தினால் விழுங்கிட்டாராம். அவைகளால் அவருக்கு யாதொரு கெடுதியும் நேராததை கண்டு சகல பிராணிகளும் ஆச்சரியம் அடைந்தன. அவை பயனற்று போனதை கண்டு கௌசிகர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். பிரம்மாஸ்திரம் வந்து என்னென்னா ரொம்ப சக்தி உள்ளது, அது பிரத்யாஸ்திரமே கிடையாது. அது அக்னி முதலிய தேவர்களும், தேவ ரிஷிகளும், கந்தர்களும், அப்சரசுகளும், உரகர்களும், மூவுலகில் உள்ள சகல ஜந்துக்களும் ஐயோ பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறாரே, வசிஷ்டருக்கு என்ன கதி நேருமோ என்று பயந்து திகைத்தன. யார்? தேவர்கள், வித்தியாதர்கள் எல்லாமே ஆகாசத்தில். அப்போ பிரம்ம வித்தியை அபியசித்ததால் உண்டான நிகரட்ட தேசால் நிறைந்த அப்படிப்பட்ட வசிஷ்ட மகரிஷி அந்த பிரம்மதண்டம் விஸ்வாமித்திரருடைய மகா கோரமான பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கிச்சான். அவர் கையில் இருக்கிற அந்த பிரம்மதண்டம் பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கிச்சான். அப்போ எப்படிப்பட்ட சக்தியுடைய இருப்பார் வசிஷ்டர். அப்போ வசிஷ்டருடைய ரூபத்தை பார்த்து அவர் அப்படியே பயங்கரமாக அந்த பிரம்மாஸ்திரத்தையே முழுங்கிச்சு இல்லையா, பிரம்மதண்டம் கையில் வச்சு பிரம்மாஸ்திரம். அப்படின்னா இவர் உடம்புலேருந்து அப்படியே நெருப்பு கொழுந்து பறக்குதான். நெருப்பு கங்கள்லாம் கீழே உடம்புலேருந்து, ரோமக்கூப்பங்கள்லேருந்து நெருப்புலாம் அப்படியே வெளியே அப்படியே பட்டுன்னு அந்த நெருப்பு துகள்கள்லாம் கீழே விழுதான். அப்போது அந்த மயிர்கால்களிலிருந்து சூரிய கிரணங்களை போன்ற நெருப்பு பொறிகள் புகையின்றி சுற்றிலும் விழுந்தன. யார் உடம்புலேருந்து? வசிஷ்டருடைய உடம்புலேருந்து. ஏன்னா பிரம்மாஸ்திரத்தையும் முழுங்கிட்டாரே. அப்போ என்ன ஆகும்? அந்த தேஜஸானது நெருப்பு கொழுந்துகளாக வெளியே கிளம்புறது மயிர் துவாரங்கள் இருந்து. அவருடைய பிரம்மதண்டம் வந்து பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை விழுங்கினதால் யமதண்டத்தை போலும் புகையற்ற காலக்னியை போலும் பிரகாசித்தது. அது எப்படின்னா யமதண்டத்தை போல இருக்கும், எல்லாரையும் அழிக்கக்கூடியதான். புகையற்ற ஒரு காலாக்னியானது உலகத்தை எரிக்க காலாக்னி எப்படி வரும், அப்படி ஒரு தேஜஸாக பிரகாசித்து தான் அந்த 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 பிரம்மதண்டமானது, வசிஷ்டர் கையில் ஏந்திருக்கிற பிரம்மதண்டமானது அப்படி பிரகாசிக்குதான். அப்பொழுது முனிகணங்கள், அங்கே இருக்கிற முனிகணங்கள்லாம் பார்த்து மந்திரநிதியான வசிஷ்டரை கொண்டாடி, பிரம்மரிஷியே, தங்களுடைய பலம் வீணாகமோ கௌசிகரால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸை
தங்களுடைய மகிமையால் அடக்க வேண்டும். அது வந்து மேலே மேலே பயங்கரமாக பிரகாசிக்குது. உங்கள் உடம்புலேருந்து நெருப்பு கங்குகள்லாம் கீழே விழுது. அதனால் இதை நீங்கள் அந்த பிரம்மா தேஜஸை நீங்கள் தான் அடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார்கள். விஸ்வாமித்திரர் மகா தபஸ்வி ஆனாலும் தங்களால் ஜெயிக்கப்பட்டார். மகா தபஸ்வியாக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போய் வரவாங்கி வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரே தங்களால் ஜெயிக்கப்பட்டார். இந்த அஸ்திரங்களின் உஷ்ணத்தால் லோகங்கள்லாம் தவிக்கின்றன. இந்த அவ்வளோ அஸ்திரங்கள் பிரயோகிச்சிருக்கார் விஸ்வாமித்திரன்னா, இவர் அதை மிழுங்கிட்டால் அந்த அஸ்திரத்துடைய தேஜஸ் ஆனது தான் அவர் உடம்புலேருந்து நெருப்பு பொருளாக விழுது. அந்த அஸ்திரத்துடைய தேஜஸ் தான் நம்ம உலகங்களையும் எரிக்குதான். அப்படியே அவ்வளோ மிழுங்கினா கூட அந்த அதனுடைய வேலையை அதனுடைய சக்தியை காட்டும் இல்லையா, உலகங்களை எரிக்குது. ஆனால் வசிஷ்டர் ஒன்றும் ஆகலை, உலகங்களை எரிக்குது. அப்போ லோகங்கள் தபிக்கின்றன. கிருபை செய்யுங்கள், பிராணிகளுக்கு உபத்திரவம் இல்லாமல் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். யார்? அங்கே ரிஷிகள்லாம். வசிஷ்டர் தன் கோபத்தை தணித்து கொண்டார். ஏன்னா வசிஷ்டருடைய அவருடைய பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணால் பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரம்ம தண்டத்தில் அடக்கிட்டார். அது பிரம்மாஸ்திரத்தை அடக்கிறதால தான் அவர் உடம்புலேருந்து கங்குகள் நெருப்பு குழந்தைகள்லாம் மயிர்காலத்துலேருந்து வெளியே வந்து விழுது. இது கரெக்டு. ஆனால் இவருடைய கோபம்ன்ற தேஜஸ் இருக்குது பற்றியா, வசிஷ்டர் கோபம்ன்ற தேஜஸ் அது உலகத்தையே இருக்குதான், சகல உலகங்களையும் உபத்திரவிக்குதான். அதனால் உங்களுடைய அந்த அஸ்திரத்தை அதாவது என்ன, வசிஷ்டர்களை வந்து அந்த அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணார்ல விஸ்வாமித்திரர், அந்த அஸ்திரங்கள்லாம் பிரம்மதண்டத்தில் அடக்கிறதால அந்த அஸ்திரங்களுடைய தேஜஸ் ஆனது என்ன பண்ணுறது, உலகங்கள்லேயும் தவிக்க செய்கிறதாம். கிருபை செய்யுங்கள், பிராணிகளுக்கு உபத்திரம் இல்லாமல் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். வசிஷ்டரும் தன் கோபத்தை தணித்து கொண்டார். கௌசிகத்தை தோல்வி அடைந்து வெட்கத்தாலும் வருத்தத்தாலும் பெருமூச்சறிந்து யார் விஸ்வாமித்திரர் பெருமூச்சு வர்றாராம். ஆஹா, என்ன ஆச்சரியம், இவ்வளோ அஸ்திரங்களையும் முழுகிடுச்சே, அது பிரம்மதண்டமானது. எப்படிப்பட்ட பிராமணர் இவர் வசிஷ்டர் என்று அப்பா சொல்கிறார். சத்திரிய பலத்தை சுட வேண்டும். வேஸ்ட்டு சத்திரிய பலம். ஆமாம், சத்திரிய பலத்தை சுட வேண்டும். பிரம்மதேஜஸின் பலமே பலம். என்ன ஆச்சரியம், வெகு காலமாக கடுந்தவம் செய்து சங்கரனை ஆராதித்து அவரிடத்திலிருந்து பெற்ற திவ்ய அஸ்திரங்களை இந்த பிராமணன் கேவலம் தபஸ்வி ஒரு பிரம்மதண்டத்தால் க்ஷணத்தில் அழித்து விட்டாதே. ஒரு பிரம்மதண்டத்தால் எத்தனை அஸ்திரங்களை அழிச்சிட்டாரு. அதனால் சத்திரியர்களுக்குரிய காமக்ரோதங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் முடிவெடுக்கிறார் விஸ்வாமித்திரர். சத்திரியர்களுக்குரிய காமக்ரோதங்களை விட்டுவிட்டு மகா தபஸ் செய்து வசிஷ்டரை போல பிராமணனாகி பிரம்மரிஷி பதவியை அடையவே போகிறேன் என்று பிரதிஜை செய்தார், சத்தியம் பண்ணார். எப்போ விஸ்வாமித்திரர் பிரதிஜையோடு இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நான் பிரம்மரிஷி ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டார். சத்திரிய பலம்லாம் வேஸ்ட், பிராமண பலமே பலம், பிரம்மதேஜஸ் பலமே பலம். ஆஹா, என்னுடைய எல்லா அஸ்திரங்களையும் அந்த சாதாரண பிரம்ம தண்டத்தினாலே விழுங்கிட்டார். அப்போ சாதாரணமானவராக ஒரு விஸ்வாமித்திரர், சாதாரணமானவராக அந்த வசிஷ்டர். அப்படிப்பட்ட அவரை மாதிரியே நானும் பிரம்மரிஷி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சத்தியம் பண்ணுறார். நான் பிரம்மரிஷி ஆகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி பிரதிஜை பண்ணிட்டாராம். வசிஷ்டரை போல பிராமணனாகி பிரம்மரிஷி பதவியை அடைவேன் என்று பிரதிஜை செய்தாராம். இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 2 மணி நேரம் ஆயிடுச்சு, பூர்த்தி பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு மேலே என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். திரிசங்க சொற்கள்லாம் கொடுக்குறாரு. இனிமேல் ரொம்ப விசேஷமான கட்டங்களாக இருக்குது, அதை அப்படியே பார்க்கலாம். ராம 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 ராம. இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப விசேஷம். ராம 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 गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानेकांत स्मरण जय जय राम राम हर राम पार्वतीपति हर महादेव सिद्धिविनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। आंजनेय स्वामी की जय, श्री वाल्मीकि भगवान की जय, श्री वाल्मीकि रामायण की जय। राम 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 राम। श्री विश्वामित्र भगवान की जय, श्री वशिष्ठ ब्रह्म ऋषि भगवान की वशिष्ठ भगवान की जय। राम 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 सकल साधु मंडली की जय, आंजनेय स्वामी की जय। राम 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 राम। பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். ராம 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 ராம.